கர்த்தரின் நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. परमेश्वर का शुभ नाम महिमा हो। நல்ல நாளிலும் इस शुभ दिन में भी தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் நல்ல வாக்குத்தத்த வசனங்களை தந்திருக்கிறார். परमेश्वर हम सबको अच्छी प्रतिज्ञा वचन दिया है। வாக்குத்தத்த வசனங்களுக்காக ஜெபித்து அதுக்காக ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்துல கடந்து வந்து प्रतिज्ञा वचन के लिए प्रार्थना करके तैयार होकर उसी की मकसद से आप लोग जो आए थे, ஆயத்தத்தோடு வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தம்முடைய சித்தத்தின்படியே வார்த்தைகளை நம்முடைய கரங்கள்ல தந்திருக்கிறார். तैयारी के साथ जो कोई आए थे सबको उनकी उनकी जीवन की अनुसार परमेश्वर ने प्रतिज्ञा वचन हाथ में दिया है। இந்த கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்கிறதா இருக்கிறது. ये परमेश्वर का वचन हमारे जीवन में भलाई करता है। அதனால யார் யாருடைய வாழ்க்கையில எந்தெந்த வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் தந்திருந்தாலும் इसलिए परमेश्वर जिसको जो भी प्रतिज्ञा वचन दिया होगा அந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் சரியான முறைப்படி நீங்கள் பயன்படுத்த வேண்டும். उस प्रतिज्ञा वचन को ठीक तरह से उपयोग कर लीजिए। அதனால வசனத்துக்கு ஆரம்பத்தில் உள்ள வசனங்களையும் பின்னாடி வருகிற வசனங்களையும் நீங்கள் வாசிக்கணும். इसलिए जो वचन आपको मिला है उसके पहले का वचन भी पढ़िए, उसके बाद की वचन भी पढ़िए। ஆரம்பத்தில் முதலாவது சொல்லப்பட்ட முந்தின வசனம், जो पहला बताया गया हुआ वचन होगा, பின்னாடி சொல்லப்பட்ட வசனம், पीछे बताया गया हुआ वचन, இவைகளெல்லாம் நீங்கள் வாசிப்பீர்களானால் ये सब यदि मिलकर आप पढ़ोगे அந்த வசனத்துக்கு முழு அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். तब आप उस वचन का सही अर्थ समझ पाओगे। அப்படி நீங்கள் முழு அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்கணும். आप पूरे अर्थ को जानकर प्रार्थना कीजिए। வசனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது यदि वचन का अर्थ ही नहीं समझोगे, सिर्फ वचन को बोल बोल कर प्रार्थना करते रहोगे, ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில சில சிக்ஷைகளை அனுபவிக்க வேண்டியது வருது. तब परमेश्वर के लोग जीवन में कोई शिक्षा भी पाना पड़ता है। அதனால வசனத்தின் அர்த்தத்தை புரிந்து நாம் ஜெபிக்க வேண்டும். इसलिए वचन का अर्थ समझकर प्रार्थना कीजिए। ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகருக்கு ஆண்டவர் உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து அதற்கேற்ற பாதையில கர்த்தர் நடத்துகிறார். परमेश्वर हर एक को विवेकित मन देकर उस रास्ते में चलाता है। அநேகருக்கு ஆசீர்வாதமான வசனங்களை தருகிறார். कई लोगों को परमेश्वर आशीष भरे वचन देता है, எச்சரிக்கக்கூடிய வார்த்தைகளை கர்த்தர் தருகிறார். चेतावनी भरे वचन भी देता है। எந்த வசனமா இருந்தாலும் कोई भी वचन हो, வசனத்தின் அர்த்தத்தை உணர்ந்து वचन का अर्थ समझिए। அப்படி முன்னாடி பின்னாடி எல்லா வசனங்களையும் வாசித்து उसके पहले का वचन, उसके बाद के वचन को अच्छी तरह से पढ़िए। நீங்கள் இந்த வசனத்தை தியானித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு நீங்கள் ஜெபிக்க उस வேண்டும். वचन को ध्यान कीजिए, फिर उसके अर्थ समझकर प्रार्थना कीजिए, கர்த்தருடைய வார்த்தை நன்மை செய்யும். क्योंकि परमेश्वर का वचन भलाई करता है। உங்கள் கைகளில் கர்த்தர் தந்த வார்த்தைகள் நன்மை செய்யும். आपके हाथ में जो भी वचन मिला होगा वो वचन आपके जीवन में भलाई करेगा। அதனால தான் மரியாதை குறித்து வாசிக்கிறோம். इसलिए मरियम के बारे में हम पढ़ते हैं। மரியாளிடத்தில் கர்த்தருடைய தூதன் போன போது मरियम के पास जब परमेश्वर का दूत गया, மரியாள் கர்த்தருடைய தூதனை பார்த்து சொல்கிறாள், मरियम परमेश्वर के दूत को देखकर कहती है, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. आपकी वचन के अनुसार मेरे संग हो, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. आपका वचन मेरे जीवन में पूरा हो। அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது उसने जब वचन पूरा होने के लिए समर्पण किया, கர்த்தருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை तब செய்தார். परमेश्वर ने उसके जीवन में महिमा में कार्य किया। நீங்க லூக்கா 1வது அதிகாரம் लूका पहला अध्याय 49வது வசனத்தை நீங்க வாசிப்பீர்களானால் उसके 39 वचन को यदि आप पढ़ोगे, शक्तिमान ने मेरे लिए बड़े बड़े काम किए हैं, उसका नाम पवित्र है। வல்லமை உடையவர் மகிமையான காரியங்களை என் வாழ்க்கையில செய்தார். शक्तिमान परमेश्वर ने मेरे लिए बड़े बड़े काम किए हैं। முதலாவது கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். सबसे पहला उसने अपने वचन के लिए समर्पण किया। கர்த்தருடைய வார்த்தைக்கு தன்னை ஒப்பு கொடுத்து परमेश्वर का वचन के लिए अपने आप को समर्पण करने पर தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை முழுவதுமாய் நிறைவேற தன்னை அர்ப்பணித்த போது जब उसने अपने आप को परमेश्वर का वचन पूरा होने के लिए समर्पण किया, கர்த்தருடைய வாழ்க்கையிலே மகிமையான காரியங்களை செய்தார். तब परमेश्वर ने उसके जीवन में बड़े बड़े काम किए। கர்த்தருடைய கரத்திலிருந்து மகிமையான காரியங்களை பெற்ற போது परमेश्वर के हाथों से जब उसने बड़े बड़े काम को पा लिया, அவள் வாய் திறந்து சொல்லுகிறாள், वो अपना मुंह खोलकर कहती है, வல்லமை உள்ள தேவன் என் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்தார். शक्तिमान परमेश्वर ने मेरे लिए बड़े बड़े काम किए हैं। தேவனுடைய பிள்ளைகள் அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். कई लोगों के जीवन में परमेश्वर प्रतिज्ञा वचन देता है। அந்த வாக்குத்தத்த வசனங்கள் வருஷத்தின் இறுதியிலே அநேகருக்கு நிறைவேற
நிறைவேறி முடிகிறது. और वो वचन कई लोगों को साल के अंत तक पूरा हो जाता है. சிலருடைய வாழ்க்கையில் இது காலதாமதமாகிறது. कुछ लोगों के जीवन में वो पूरा होने में देरी होता है. ஆபிரகாமுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினா अब्राहम से परमेश्वर ने वादा किया. வாக்குத்தத்தம் நிறைவேற 25 வருடங்கள் ஆனது. वादा पूरा होने में 25 साल बीत गए. அப்ப ஒவ்வொரு வாழ்க்கையிலும் சில குறிப்பிட்ட காலங்கள் வைத்திருக்கிறார். சிலருக்கு அந்த வருஷத்திலே நடத்துகிறார். हर एक के जीवन में परमेश्वर कुछ नियुक्त काल रखा है, या तो किसी को उसी साल में पूरा कर देता है. எப்படியோ ஒரு விதத்துல கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுகிறார். किसी भी तरह से परमेश्वर अपने वचन को हमारे जीवन में पूरा करता है. கர்த்தருடைய வார்த்தையை தேவனுடைய பிள்ளைகளும் சரியான விதத்துல பயன்படுத்த வேண்டும். परमेश्वर के वचन को परमेश्वर को लोग सही रीति से उपयोग करना है. சரியான விதத்துல பயன்படுத்தும் போது நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். जब उसे सही रीति से उपयोग करोगे तो उसका सही आशीर्वाद हमें मिलेगा. தெரியாமல் சில வசனங்கள் வாசிக்கும் போது நமக்குள்ள அது ஒரு உற்சாகத்தை உண்டாக்குகிறது. कुछ वचन जो है पढ़ते ही तुरंत हमारे मन में बड़ी उत्साह आ जाती है. அந்த வசனத்துல நமக்கு ஒரு சந்தோஷம் உண்டாகுது. उस वचन से हमको बहुत आनंद मिलती है. அந்த வசனத்தின் அர்த்தம் புரியாமலேயே நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்க उस ஆரம்பிக்கிறோம். वचन का अर्थ ही नहीं समझते हैं और बोल बोल कर प्रार्थना करने लगते हैं. ஒரு நாள் நான் உன்னத பாட்டு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கும் போது जब मैं सबोपदेशक की पुस्तक पढ़ रही थी அங்கே ஒரு வசனம் எழுதப்பட்டிருந்தது. तो वहां पर एक वचन लिखा गया था, தென்றலே வா, हे तूफानी हवा आ, வாடையே எழும்பு. हे ग्रीष्म उठ, தென்றலே வா, வாடையே எழும்பு. ए हवा आ और तूफानी हवा बह. இந்த வசனத்தை வாசித்த போது इस वचन को जब पढ़ा அந்த வசனத்துல பெரிய வெளிச்சம், ஒரு சந்தோஷம் எனக்கு கிடைத்தது. उस वचन में बहुत बड़ा ज्योति मिला और आनंद मिला. அந்த வசனத்துல ஒரு சந்தோஷம் கிடைத்த போது जब उस वचन में बहुत बड़ा आनंद मिला, அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தேன். उस वचन को बोल बोल कर मैं प्रार्थना करने लगी. தென்றலே வா, हे तूफानी हवा बह, வாடையே நீ எழும்பு. हे हवा तू बह निकल. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்க ஜெபிக்க उस वचन को बोल बोल कर प्रार्थना करने के बाद ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். परमेश्वर मेरे जीवन में क्रिया करने लगा. ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்துக்கு அர்த்தம் தெரியாது. वचन का अर्थ नहीं समझते हैं, ஆனா ஜெபிக்கும் போது परंतु प्रार्थना करते समय கர்த்தருடைய கிரியைகள் ஒவ்வொன்றாய் வாழ்க்கையில வெளிப்படும் போது परमेश्वर की क्रिया जब जीवन में पूरा होने लगता है, எதற்காக நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட கிரியைகள் உண்டாகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ये नहीं समझ पाते हैं कि हमारे जीवन में ऐसे सब काम क्यों हो रहा है. அந்த வார்த்தைகள் நிறைவேறி வரும்போது जब वो वचन पूरा होने लगता है, ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த வசனத்தின்படி காரியங்கள், சில காரியங்கள் சம்பவிக்கிறது. उस वचन के अनुसार कोई कार्य संभव होता है. அப்போ நான் பாஸ்டர் இடத்துல போய் ஜெபம் பண்ண போனேன். तब मैं पास्टर जी के पास जाकर प्रार्थना करने गई. வாடையே எழும்பு, हे वायु जाग, தென்றலே வா, हे दक्षिणी वायु चलिया, கந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்துல வீசு, मेरी भारी पर बह जिससे सुगंध फैले निकले. என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து मेरा प्रेमी अपने बारी में आए தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. और उसके उत्तम उत्तम फल खाए. என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து मेरा प्रेमी अपनी भारी में आए தமக்கு பிரியமான கனிகளை புசிப்பாராக. और उसके उत्तम उत्तम फल खाए. அப்ப அந்த வசனம் எனக்குள்ள பெரிய சந்தோஷத்தை உண்டாக்கினது. ये वचन मेरे मन में बहुत बड़ा आनंद देने लगा. हर एक दिन प्रार्थना करने लगी. தென்றலே வா, हे वायु जाग, வாடையே எழும்பு, हे दक्षिणी वायु चलिया, என் தோட்டத்துல வீசு, मेरी भारी पर बह எனக்குள்ள நல்ல கனிகள் உண்டாகும், जिससे मेरे अंदर अच्छा फल उगे. எனக்குள்ள உண்டாகிற கனிகளை என் நேசர் வந்து பறித்து சாப்பிடணும். मेरे फल जो आए उसे मेरी प्रेमी आकर खाए. அப்ப இப்படி எல்லாம் ஜெபிக்கும் போது ऐसे सब प्रार्थना करते समय பலவிதமான சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. कई प्रकार की परीक्षाएं मेरे जीवन में आने लगा. பாஸ்டர் சொன்னாங்க, तो पास्टर जी ने कहा, நீ என்ன வசனத்தை சொல்லி என்ன ஜெபம் பண்ணிட்டு இருக்கற? तू कौन सा वचन बोलकर प्रार्थना कर रही हो? பாஸ்டர் இந்த வசனத்தை சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கறேன். पास्टर जी ये वचन बोलकर मैं प्रार्थना कर रही हूँ. வாடையே எழும்பு, हे उत्तर वायु जाग, தென்றலே வா, हे दक्षिणी वायु चलिया, கந்த பிசின்கள் வடியே என் தோட்டத்துல வீசி, मेरी बारी पर बह जिससे उसकी सुगंध फैले. என் நேச தம்முடைய தோட்டத்துக்கு வந்து मेरा प्रेमी अपनी बारी में आए தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. और उसके उत्तम उत्तम फल खाए. இந்த வசனத்தை தான் நான் சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கறேன். इसी वचन को बोल बोल कर मैं प्रार्थना कर रही हूँ. பாஸ்டர் இந்த வசனத்துக்கு அர்த்தத்தை சொல்லி தந்தார். पास्टर जी ने इस वचन का अर्थ समझाया. இந்த வசனத்தின் வெளிச்சம் அர்த்தம் இன்னது. इस वचन का अर्थ ये है, நீ அர்த்தம் தெரியாமலே வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தா तुम
अर्थ बिना जानते ही तुम यदि बोल बोल कर प्रार्थना कर रही हो, அந்த வசனத்துக்கு அர்த்தம் தெரியாமல் வசனம் சந்தோஷமா இருக்கிறது என்று ஜெபித்துக் கொண்டிருந்தால் उस वचन को बड़ा आनंदित समझकर यदि बिना अर्थ समझे प्रार्थना कर रही हो, கர்த்தர் நீ சந்தோஷத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு தான் உனக்கு பதில் தந்து கொண்டிருக்கிறார். तुम जो आनंदित होकर प्रार्थना कर रहे हो उस प्रार्थना का जवाब परमेश्वर तुझे दे रहा है. அப்படினால அன்றைக்கு நான் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அந்த வசனத்தை ஜெபிக்கிறதை நிறுத்திட்டேன். इसलिए उसी दिन मैंने परमेश्वर से क्षमा मांगा और उस दिन से वचन बोलकर वो वचन बोलकर प्रार्थना करना रोक दिया. இப்படி சில காரியங்கள் தேவனுடைய பிள்ளைகளும் அறியாமை செய்து கொண்டிருக்கிறார்கள். कुछ काम हम परमेश्वर के लोग अनजान में करते हैं. தாவீதுடைய வாழ்க்கை சரித்திரத்தை வாசிக்கும் போது यदि दाऊद के इतिहास को हम देखते हैं, தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள், दाऊद के जीवन में जो संभावना हुई, அவன் தாவீது எந்த அளவாய் கர்த்தரை நேசித்தான் என்பதை பார்க்கும் போது जब दाऊद कितना अधिक परमेश्वर से प्रेम करता था, इसे सोचते समय தாவீதை போல கர்த்தரை நான் நேசிக்கணும், हम भी दाऊद के समान परमेश्वर से प्रेम करना है. தாவீதை போல நான் கர்த்தரை நேசிக்கணும், दाऊद के समान मुझे भी परमेश्वर से प्रेम करना है. தாவீதுக்கு பண்ணின உடன்படிக்கை மாறாததே दाऊद के साथ जो वाचा बांधा है उससे परमेश्वर नहीं बदलता है. அப்ப தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறணும். दाऊद के समान परमेश्वर का मन का योग्य बनना है. இப்படிலாம் சில காரியங்களை சொல்லி சொல்லி ஜெபிப்பதுண்டு. ये सब बोल बोल कर हम प्रार्थना करते हैं. தாவீதை போல கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் நான் மாறணும். दाऊद के समान परमेश्वर के मन का योग्य बनना है. இதெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளும் அறியாமல் சில காரியங்களை ஜெபிக்கிறோம். ये सब बातें अनजान में हम प्रार्थना करते हैं. கர்த்தருடைய வாஞ்சையை நிறைவேற்றுகிறார். परमेश्वर हमारी मन की चाहत को पूरा करता है. வாஞ்சை நிறைவேறுவதற்கு முன்பாக मन की चाहत को पूरा करने से पहले நம்முடைய வாழ்க்கையில் வருகிற சோதனைகள், हमारे जीवन में होने वाली परीक्षाएं அந்த வசனத்தின்படி நிலை நிற்க முடியாமல் போகிறது. उस वचन के अनुसार हम स्थिर खड़े नहीं रह पाते हैं. தாவீதுடைய வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் ஏராளம். दाऊद के जीवन में हुई समस्या अनेक और अनेक है. அவன் தேவனை நேசித்தது நமக்கு தெரியும். परमेश्वर से उसने प्रेम किया वो हम जानते हैं. அவன் கர்த்தரை ஆராதித்தது நமக்கு தெரியும். उसने परमेश्वर को आराधना किया ये भी हम जानते हैं. தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்ன சாட்சி நமக்கு தெரியும். दाऊद मेरे मन का योग्य है ऐसा परमेश्वर ने दाऊद के विषय गवाही दिया वो भी हम जानते हैं. தாவீது எந்த பாதையில கடந்து சென்றார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க தவறி போகிறோம். परंतु हम ये जांच कर देखना भूल गए कि दाऊद किस रास्ते पर चला. பயங்கரமான பஞ்சம், भयंकर अकाल, பயங்கரமாய் தேசத்தில கொள்ளை நோய், भयंकर महामारी, சத்ருவினால் ஒடுக்கப்பட்டு வனாந்தரமாய் அலைகிறார். शत्रुओं के द्वारा दबाया गया हुआ परिस्थिति और जंगल जंगल पर भटकने वाली परिस्थिति. அவனுக்கு 4 விரக்கடையில தூரம் தான் இருக்கிறது. केवल मृत्यु और उसके बीच में 4 उंगलियों की अंतर थी. சத்துருக்கள் தூசித்து மண்ணை மாறி போடுறாங்க. शत्रु लोग उसकी निंदा करके उस पर मिट्टी फेंकने लगे. காணாத குறைக்கு பெத்த பையனே எதிரியாய் மாறிட்டான். उतना ही नहीं उसका जन्माया हुआ लड़का तक उसका विरोधी बन गया. இவ்வளவு கஷ்டங்களை, இதற்கு அதிகமான கஷ்டங்களை சகித்து इससे भी बढ़कर बहुत तकलीफ उठाया दाऊद ने. இப்படிப்பட்ட எல்லா சூழ்நிலைகள் மத்தியிலேயும் इसी परिस्थिति के बीच में தாவீது சொல்லுகிறான், दाऊद कहता है பால் மறந்த குழந்தையை போல मैं एक दूध पीने भूला हुआ बच्चे के समान என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். मैं अपनी प्राण को दबाकर बिठाता हूँ. இப்படி எல்லாம் கர்த்தருக்குள் மனரம்யமாய் தன்னை தைரியப்படுத்தி திடப்படுத்தி வாழ்ந்த தாவீது ऐसे अपने मन को ट्रूड करके टाडस बंधाकर जीवन बिताया हुआ दाऊद எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தரை பற்றி கொண்டார். सभी परिस्थिति में परमेश्वर को धर लिया. தாவீதுடைய ஆசீர்வாதம் கண்களுக்கு தெரிகிறது. दाऊद का आशीर्वाद केवल हमें दिखाई देता है. தேவனுடைய பிள்ளைகள் இப்படி சில காரியங்களை நாம் தவறுதலாய் பின்பற்றுகிறோம். ऐसी कुछ बातों हम गलती से पीछा करते हैं. இப்படிப்பட்ட நிலைமையில ஆசீர்வதிக்கப்பட வேண்டியது நல்லது. ऐसी बातों में आशीर्वाद पाना अच्छी बात है. தேவனால் நம்மை உயர்த்தப்படுமேயானால், यदि हम परमेश्वर के द्वारा उन्नति पाएंगे, கர்த்தரே நம்மை உயர்த்துவாரானால், यदि परमेश्वर ही हमारी उन्नति करे, அது ஆசீர்வாதமாய் இருக்கு. वही आशीष का कारण बनेगा. நாமவே கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது, जब हम खुद मांग कर पा लेते हैं, நடந்த பாதையின் வழியாய் நாம் கடந்து போகும்போது அந்த ஆசீர்வாதங்கள், वो गुजरी हुई जिंदगी से गुजरते समय ही हमें आशीर्वाद मिलता है. அதனால கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்கள், इसलिए जो कोई परमेश्वर के वचन को पा लिए हो, அதை தகாத விதமாய் நீங்கள் பயன்படுத்த கூடாது. आप लोग उसे गलत रीति से उपयोग नहीं करना. கர்த்தர் நமக்கு வல்லமை உள்ள வார்த்தைகளை தந்திருக்கிறார். परमेश्वर हमें शक्तिमान भरे वचनों को दिया है. இந்த வார்த்தைகளை முன்னும் பின்னும் நீங்கள்
வாசியுங்கள். इस वचन के पहली बातों को और अगले बातों को पढ़िए, அதை வாசித்த அர்த்தத்தை புரிந்து கொண்டு उसे पढ़ के वचन का अर्थ समझिए। தேவ சமூகத்தில் அப்படிப்பட்ட வசனங்கள் சொல்லி ஜெபிப்பீர்களே वैसा ஆனால் वचन बोलकर यदि आप प्रार्थना करोगे, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை तब செய்வார். परमेश्वर आपके जीवन में महिमा में कार्य करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் நம்முடைய கரத்தில் தந்திருக்கிற வார்த்தை ஒரு பெரிய அணுகுண்டு. परमेश्वर हमारे जीवन में हाथ में जो वचन दिया है वो एक बड़े बम के समान है। அந்த வாக்குத்தத்தங்கள் பெரிய அணுகுண்டு. वो एक वचन जो है वो एक बड़ा बॉम्ब के समान है। எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் कैसे भी परिस्थिति आए, கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்தமாகிய அந்த அணுகுண்டுவை தூக்கி பிடிப்போமே ஆனால் परमेश्वर ने जो वचन हमारे हाथ में दिया है उस बॉम्ब को उठा लेंगे। அந்த கர்த்தருடைய வார்த்தை நமக்காக கிரியை செய்யும். वो परमेश्वर का वचन हमारे लिए क्रिया करेगा। அதை நாம் தகாத விதமாய் பயன்படுத்தி விட கூடாது. उसे गलत रीति से उपयोग नहीं करना है। ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன், मैंने एक पुस्तक में ऐसा पढ़ा, ராணுவ வீரர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. जो सेना के जो वीर होते हैं वो बहुत लोग அவர்கள் थे। எல்லாரும் ஒரே ரூம்ல தங்க வைத்திருக்கிறார்கள். वो सारे सैनिक लोग जो थे वो एक ही कमरे में रहते थे। அவர்களுடைய பாதுகாப்புக்காக उनकी रक्षा के लिए எல்லாருடைய கரத்திலே सबके हाथ में, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் AK-47 கன்னு கொடுத்திருக்காங்க. सबको AK-47 पिस्तौल जो बंदूक दिया गया था। அவங்க எல்லாருடைய கையிலே இருக்கிறது. सबके हाथ में बंदूक था, ஆனா அவர்களுக்கு நியமிக்கப்பட்ட ஒரு கட்டளை, लेकिन उनसे क्या कहा गया था, கையில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த எந்திரத்தை आपके हाथ में जो बंदूक दिया गया है நீங்கள் தகாத விதமாய் பயன்படுத்த கூடாது. इसे गलत रीति से उपयोग नहीं करना। நீங்கள் தகாத விதமாய் பயன்படுத்த கூடாது. आप लोग इसे गलत रीति से उपयोग नहीं करना। தகுதியான நேரத்திலே ठीक समय पर நீங்கள் தகுதியாய் பயன்படுத்த வேண்டும். आप लोग उसे उचित रीति से उपयोग कीजिए। அவளுக்கு இப்படிப்பட்ட நிபந்தனை கொடுக்கப்பட்டது. ऐसा उनको शर्त दिया गया था। அவங்க எல்லாரும் ஒரு ரூம்ல वे படுத்திருக்கிறார்கள். लोग सब एक ही कमरे में सोए हुए थे। எல்லாரும் நன்றாக தூங்கி सब கொண்டிருக்கிறார்கள். अच्छी तरह से गहरी नींद में थे। ஒரு சகோதரனுக்கு அதாவது ஒரு ராணுவ தளபதிக்கு தூக்கம் வரல. लेकिन एक सैनिक को नींद नहीं आ रहा था, அது தூக்கம் வரல. उसको नींद नहीं आ रहा था, அந்த ரூம்க்கு ஒரு பெருச்சாளி வந்து சுத்திட்டு இருக்கு. क्योंकि उसी कमरे में एक चूहा जो है घूम रहा था। அந்த பெருச்சாளி சுத்தி சுத்தி வருது. वो चूहा जो है वो घूस घूम घूम के आ रहा था அவங்க தூக்கத்தை கெடுத்து और கொண்டிருக்கிறது. उनकी नींद को बिगाड़ रही थी। இவரால பொறுக்க முடியல. ये उसे सह नहीं पाया। தன்னுடைய கையில் இருந்தது AK-47 எடுத்த उसने अपने हाथ में जो बंदूक था AK-47 उसे उठाया அந்த பெருச்சாளி சுத்தி கொண்டிருக்கும் போது और वो घूस जो घूम रहा था சரியா குறி வைத்து அந்த பெருச்சாளியை கொன்னுட்டார். ठीक उस घूस पर निशाना लगा और उसे उड़ा दिया, சுட்டுட்டாரு. उड़ा दिया। சத்தம் கேட்டு எழும்பினார்கள். आवाज सुनते ही सारे सैनिक उठ गए। தகுதி இல்லாத நேரத்துல अनुचित समय पर தகுதி இல்லாத முறையில अनुचित रीति से தவறான முறையில அது அந்த எந்திரத்தை பயன்படுத்தினபடினால் गलत समय पर उस बंदूक को उपयोग करने के कारण அந்த எந்திரம் உடைய கையை விட்டு பறிக்கப்பட்டது. उस बंदूक को उसके हाथ से छीन लिया गया அவனுடைய பதவியும் அவனை விட்டு எடுபட்டு और போயிடுச்சு. उसका पद भी उससे छीन लिया गया। கர்த்தருடைய கையிலே நல்ல ஒரு ஆயுதங்களை தந்திருக்கிறார். उसी तरह परमेश्वर भी हमारे हाथ में अच्छे हथियार दिया है। கர்த்தருடைய கைகளிலே நல்ல ஒரு வார்த்தைகளை தந்திருக்கிறார். हमारे हाथ में परमेश्वर वचन दिया है। இதை நாம் சரியான நேரத்தில் பயன்படுத்தணும். इसे ठीक समय पर उपयोग कीजिए, சரியான விதத்தில் நாம் பயன்படுத்த வேண்டும். उसे उचित रीति से उपयोग कीजिए। மோசேயுடைய கையிலே கர்த்தர் ஒரு கோல் கொடுத்திருந்தார். मूसा के हाथ में परमेश्वर ने एक छड़ी दिया था। தேவனுடைய பிள்ளைகள் கோல் என்பது வாக்குத்தத்தம். लाठी का मतलब प्रतिज्ञा वचन। செங்கடல் எதிர்த்து நிற்கிறது. जब लाल समुद्र सामने था கர்த்தர் மோசே பார்த்து சொன்னார், तब परमेश्वर यहोवा ने मूसा से कहा, நீ முறையிட்டு கொண்டிருக்கிறது என்ன? तुम क्यों विनती कर रहे हो? உன் கையில் உள்ள கோலை தூக்கி பிடி. तेरे हाथ में जो लाठी है उसे उठाकर दिखा, அந்த சமுத்திரத்துக்கு நேராக நீட்டு. समुद्र की ओर बढ़ा, சமுத்திரம் ரெண்டாக பிரிந்து போகு. लाल समुद्र दो भाग हो जाएगा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய கரத்தில் தந்திருப்ப ஒரு நல்ல ஆயுதம் கர்த்தருடைய வாக்குத்தத்தம். हमारे हाथ में भी परमेश्वर ने अच्छा हथियार दिया है, वही परमेश्वर का वचन। சூழ்நிலைகள் வரும்போது परिस्थिति के समय சரியான நேரத்திலே ठीक समय पर சரியான விதத்திலே ठीक तरह से அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி நீங்கள் ஜெபிக்க வேண்டும். प्रतिज्ञा वचन को बोलकर प्रार्थना कीजिए। அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபிக்கும் போது प्रतिज्ञा वचन को बोलकर प्रार्थना करते समय
समय கர்த்தர் தந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்யும். परमेश्वर ने जो भी वचन आपके जीवन में दिया है वो आपके जीवन में महिमा में कार्य को करेगा। ஒருவருக்கும் கர்த்தருடைய வார்த்தை பொய்யாய் மாறாது. किसी के लिए भी परमेश्वर का वचन झूठा नहीं है। வாக்குத்தத்த வசனம் உங்களை உயர்த்தும். प्रतिज्ञा वचन आपकी उन्नति करेगी। ஆனா இன்னைக்கு அநேகருக்கு அந்த வாக்குத்தத்த வசனத்தின் மேன்மை தெரியவில்லை. आज कई लोगों को प्रतिज्ञा वचन की श्रेष्ठता नहीं समझते हैं। ஏதோ கடமைக்காக வந்து வசனம் எடுக்கிறார்கள். केवल नाम के लिए आकर वचन उठाते हैं। அந்த வசனத்தை எடுத்து வீட்டுக்கு போன உடனே வசனத்தை மறந்து उस போகிறார்கள். वचन को ले जाते हैं और घर में जाकर भूल जाते हैं। அந்த நேர சந்தோஷத்துக்காக வந்து எடுக்கிறார்கள். सिर्फ उसी समय के आनंद के लिए आकर उठा लेते அந்த हैं। வசனத்தை மறந்த பிறகு उस वचन को भूल जाने के बाद அந்த வருஷம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகிறது. साल भर के लिए उस वचन का आशीर्वाद नहीं पाते हैं, ஏனென்றால் வசனத்தின் மீது உள்ள அசட்டை, क्योंकि उस वचन पर उतनी लापरवाही, அந்த வசனத்தின் மீது உள்ள ஒரு அசட்டை, उस वचन पर उनको लापरवाही है। தேவனுடைய பிள்ளைகள் வசனத்தை நம்ம அசட்டை பண்ண கூடாது. परमेश्वर के लोग कोई भी वचन को तुच्छ ना समझे। கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ண கூடாது. परमेश्वर के वचन को तुच्छ ना समझे। ஒரு சகோதரர் இருந்தார். एक भाई था, அந்த சகோதரருக்கு கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் மீது நம்பிக்கை கிடையாது. उस भाई को परमेश्वर का इस प्रतिज्ञा वचन पर भरोसा नहीं था। நம்ம மல்லாடுல ஊழியம் செய்துட்டு இருக்கும்போது मैं जब मल्लाड में सेवा करती थी उस समय की बात है। அந்த நேரத்துல எனக்கு அதிகமான ஒரு அனுபவம் இல்ல. उस समय मुझे ज्यादा अनुभव तो नहीं था, அதனால ஆராதனை நடத்துவதற்கு ஒரு சகோதரர் வருவார். इसलिए आराधना चलाने के लिए एक भाई आता था। அவர் ஏர்போர்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தார். वो एयरपोर्ट में काम करते थे। சண்டே ஆராதனையில மெசேஜ் கொடுக்க வருவார். रविवार के दिन संदेश देने के लिए वो भाई आते थे। அவருக்கு மனைவி பிள்ளைகள் இருந்தாங்க. उनके पत्नी बच्चे थे। அவருக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தின் மீது அவருக்கு ஒரு நம்பிக்கை இல்ல. उनको ये प्रतिज्ञा वचन पर भरोसा नहीं था, அதனால வாக்குத்தத்த வசனம் என்று சொல்லும்போது அவருக்கு ஒரு மாதிரி ஒரு சிரிப்பார். इसलिए जब भी मैं बोलती थी प्रतिज्ञा वचन तो वो हंसता था मजाक में। அதனால அப்படி அசட்டையா சிரிப்பார். बड़े ऐसे तुच्छ समझते हुए हंसता था। அப்ப அவர் அப்படி அசட்டையாய் சிரிக்கும் போது மனசுக்கு கஷ்டமா இருக்கும். जब वो ऐसा हंसते थे तो मेरा मन बहुत दुख होता था, ஏன்னா ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லா குடும்பமா சர்ச்சில் சாப்பிட்டுட்டு போவாங்க. क्योंकि आराधना खत्म होने के बाद सब परिवार के लोग मिलकर बैठकर भोजन करके जाते थे। அப்ப வாக்குத்தத்த வசனத்தை இதெல்லாம் என்ன அப்படின்னு तब वो समझते थे कि ये सब क्या है, प्रतिज्ञा वचन बोलकर अलग से करते हैं। நீங்களாம் வாக்குத்தத்தத்தை வியாபாரம் பண்றீங்க அப்படின்னு वो ऐसा बोलता था कि प्रतिज्ञा वचन के नाम से आप धंधा कर रहे हो। அது அவங்கவங்க விருப்பம். वो उनकी पसंद। கர்த்தருக்காக அவர்கள் உற்சாகமாய் கொடுத்து அவர்கள் வாக்குத்தத்த வசனத்தை எடுக்கிறார்கள். परमेश्वर के लिए वो खुद उत्साहित होकर देते हैं और यहाँ से वचन उठाते हैं, वो उनकी बात है। ஆனா பிரசங்கம் பண்ணுவார், ஆராதனை நடத்துவார், பேசுற வார்த்தை இப்படி பேசுவார். लेकिन प्रचार भी करता था, संदेश भी देता था, लेकिन बातें उसकी ऐसी होती थी। அந்த வருஷம் வந்து வாக்குத்தத்தம் எடுத்தார். उस साल उसने प्रतिज्ञा वचन उठाया, வசனம் கிடைத்தது. प्रतिज्ञा वचन मिला, உன் கூடாரத்தின் எல்கையை விசாலமாக்கு என்று வசனம் கிடைத்தது. तेरे तंबू की सीमा को बढ़ा। கூடாரத்தின் எல்கையை எங்க கொண்டு விசாலமாக்க? तब उसने कहा मैं कहाँ जाकर मेरे तंबू की सीमा बढ़ाऊं, அவருக்கு குவார்டர்ஸ்ல வீடு கொடுத்திருந்தாங்க. क्योंकि उनको क्वार्टर्स में घर मिला था। அவர் அதை பொறுப்படுத்த அசட்டை பண்ணாரு. उसने उस वचन को कोई माना ही नहीं। உன் கூடாரத்தின் எல்கையை விசாலமாக்கு, तेरे तंबू की सीमा बढ़ा दे, அவ அசட்டையாய் நினைத்தார். उसने उस वचन को तुच्छ समझा। தேவனுடைய பிள்ளைகள் நடந்தது என்ன? परमेश्वर के लोग बात क्या हुआ, அந்த வருஷத்துல அவருக்கு குழந்தை பிறந்தது ரெட்டை பிள்ளை. उसी साल में उसको एक बच्चा हुआ, जुड़वे बच्चे, ரெண்டு பிள்ளை பிறந்தது. जुड़वे बच्चे हो गए। அவர் வந்து சொன்னார், उसने कहा உன் கூடாரத்தின் எல்கையை விசாலமாக்குன்னு சொல்லி வசனம் கிடைச்சது எனக்கு. मुझे वचन मिला था कि तेरे तंबू की सीमा को बढ़ा दे। கூடாரத்தின் எல்கையை விசாலமாக்குன்னு சொன்னா அர்த்தம் புரியல. मुझे समझा नहीं था उस वचन का अर्थ। நான் குவார்டர்ஸ் வீட்ல இருக்கிறேன். मैं क्वार्टर्स में रहता हूँ। அந்த வீட்டு எல்கையை நான் விசாலமாக்குவது எப்படி? उस रूम को मैं कैसे बढ़ाऊं? அதனால அந்த வசனத்தை நான் அற்பமாய் நினைத்தேன். इसलिए मैंने उस वचन को तुच्छ समझा था। ஆனா கர்த்தரின் வாழ்க்கையில் ரெட்டை குழந்தை தந்திருக்கிறார். परंतु परमेश्वर ने मुझे जुड़वा बच्चा दिया है। வசனம் உண்மைதான். वचन सच है। கர்த்தர் தர்ற வசனம் உண்மைதான். परमेश्वर जो वचन देता है वो सच है। அதனால இப்படி நான் கர்த்தருடைய வசனத்தை நான் அசட்டை பண்ண மாட்டேன். इसलिए मैं अभी से कभी इस वचन को तुच्छ नहीं समझूंगा। என்று அடுத்த முறை வரும்போது சாட்சி சொன்னா குழந்தை பிறந்த பிறகு. ऐसे अगली बार जब वो बच्चे को लेकर आया तब उसने गवाही बताया। அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்த வசனத்தை அசட்டை பண்ண கூடாது. परमेश्वर के लोग, परमेश्वर ने जो वचन आपको दिया है उसे तुच्छ मत समझिए। அது வசனத்தை அசட்டை பண்ணினா उस वचन को यदि आप तुच्छ समझोगे, வசனத்தினுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில கிடைக்க
கிடைக்காமல் போகும். उस वचन का आशीर्वाद हमारे जीवन में नहीं मिलेगा। எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்திருப்பீர்கள். सबने वचन लिया है, அந்த வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில நிறைவேறணும். वो प्रतिज्ञा वचन आपके जीवन में पूरा होना है। நீங்கள் அதற்காக நீங்கள் ஜெபிக்கணும். आप लोग उसके लिए प्रार्थना कीजिए, அசட்டை பண்ணக்கூடாது. उसे तुच्छ मत समझिए। ஏசாவை குறித்து வேதத்தில் வாசிக்கிறேன். एसाव के बारे में हम पवित्र शास्त्र में पढ़ते हैं। ஏசா ஆசீர்வாதத்தை விரும்பவில்லை. एसाव आशीर्वाद को ठुकराया। ஏசா ஆசீர்வாதத்தை விரும்பல. एसाव आशीर्वाद को नहीं चाहा। அவனுக்கு கர்த்தர் நல்ல விசேஷித்த கிருபையை கொடுத்திருந்தார். उसे परमेश्वर विशेष अनुग्रह दिया था। அவனை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். उसके बारे में हम पढ़ते हैं, ஏசா வேட்டையில் வல்லவன். एसाव जो शिकार में प्रसिद्ध था। ஏசா வேட்டையில் வல்லவன். एसाव शिकार में प्रसिद्ध था। அவன் வேட்டையாடி சமைத்து கொண்டு வருவது वो शिकार करके पका कर लाता था। தகப்பனுடைய வாய்க்கு ருசியா இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो पिताजी के लिए बड़ी स्वादिष्ट लगता था। அப்ப ஏசா ருசியாய் சமைக்க கூடிய கிருபை பெற்றவன். एसाव स्वादिष्ट भोजन बनाने का एक तत्व अनुग्रह पाया था। நல்ல ருசியா சமைக்க கூடியவன். अच्छा स्वादिष्ट भोजन बनाने वाला एसाव அப்பாவுக்கு ருசியாய் சமைத்து கொடுக்கிறவன். पिताजी को बड़े स्वादिष्ट भोजन खिलाता था। வேட்டையில் வல்லமை உள்ளவன். वो शिकार में भी प्रसिद्ध था। அவ்வளவு வல்லமை பெற்ற மனுஷன் उतनी प्रसिद्ध और सामर्थी व्यक्ति ஒரு நாள் வேட்டையாடி விட்டு களைத்து வரும்போது एक दिन जब शिकार के बाद थक कर आया, தம்பி கூழ் காய்த்து கொண்டிருக்கிறார். भाई यहाँ पर बैठ के खिचड़ी बना रहा है। அவரிடத்தில் போய் கொஞ்சம் கூழ் கேட்கிறார். उसके पास जाकर थोड़ा सा खिचड़ी मांगा। யாக்கோபு ரொம்ப கள்ளத்தனமான ஆளு. याकूब बड़े चतुर है, ஆசீர்வாதத்தை சம்பாதிப்பதிலேயே கவனம். हमेशा उसका ध्यान आशीर्वाद कमाने में ही है। அதனால தந்திரமா ஒரு வார்த்தை சொன்னா, इसके लिए उसने चतुराई से एक शब्द कहा, நான் உனக்கு கஞ்சி தரணும்னா यदि मैं तुझे ये खिचड़ी देना है तो ஓ சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு எழுதி तू போட்டு अपना पहलोटा का अधिकार मुझे दे दे। இன்னைக்கு अनेகர் அப்படிதான் இருக்கிறாங்க. आज कई लोग ऐसे ही हैं। அம்மா அப்பா உயிரோடு இருக்கும் போதே माता पिता जब जिंदा है तभी கஞ்சி ஊத்தணும்னா यदि गंजी पिलाना है तो அம்மா அப்பாவுக்கு இருக்க சொத்தை எழுதி வாங்கிடுவாங்க. माता पिता के पास जो भी धन दौलत है सब लिख कर लेंगे। அப்ப சொத்தை எழுதி வாங்கியாச்சுன்னா यदि संपत्ति लिख कर ले लेंगे, சொத்தை எழுதி வாங்கின ஆள் தான் கஞ்சி ஊத்தணும். जो धन दौलत लिख कर ले लिया वही गंजी पिलाना है। ஆனா அநேகர் சொத்தை எழுதி வாங்கினாலும் लेकिन कई लोग धन दौलत को लेने के बाद भी கஞ்சி ஊத்துறதுக்கு கஷ்டப்படுறாங்க. गंजी पिलाने के लिए भी तकलीफ उठाते हैं। ஏசாவிடத்துல போய் கேக்குறான், एसाव के पास पूछता है, தகப்பன் உனக்கு தந்த ஆசீர்வாதத்தை எனக்கு தா. तेरे पिताजी ने जो दिया है वो आशीर्वाद मुझे दे, அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு தா. उस पहलेटे का अधिकार मुझे दे। நினைக்கிற ஏசா, एसाव ने सोचा, நான் வயிற்று பசினால் செத்துட்டு இருக்கேன். मैं तो यहाँ पर भूखे मारे मर रहा हूँ, நான் வயிற்று பசினால் சாகுறேன். मैं तो यहाँ पर भूखे मारे मर रहा हूँ। இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு எடுத்துக்க. ये पहलेटे का अधिकार रखे मैं क्या करूँ? ஒருவேளை போஜனத்துக்காக சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்டான் ஏசா. एक समय का भोजन के लिए अपने पहलोटे के अधिकार को बेच डाला एसाव। தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை அசட்டை பண்ணினான். पिताजी के आशीर्वाद को उसने तुच्छ समझा, அதனால தான் அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. इसलिए उसके बारे में लिखा गया है, ஒருவேளை போஜனத்துக்காக एक समय की भोजन के लिए தன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட अपने पहलोटे के अधिकार को बेच डाला हुआ சீர்கெட்ட ஏசாவை போல ஒருவனும் இருக்க கூடாது. इस निर्बुद्धि एसाव के समान कोई भी न हो। ஏனென்றால் क्योंकि பிற்பாடு அவன் எவ்வளவு அழுது மனஸ்தாபப்பட்டாலும் बात में वो कितना भी रोया पश्चाताप किया, அவன் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போனான். फिर भी वो उस पहलेटे का अधिकार को नहीं पाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தந்திருக்கிற வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள். परमेश्वर ने जो भी वचन आपको दिया है उसे तुच्छ मत समझो। கர்த்தர் உங்களுக்கு எச்சரிப்பின் வார்த்தைகள் தந்திருப்பாரானால் भले परमेश्वर आपको चेतावनी भरे वचन दिया हो, கர்த்தர் நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்ற வார்த்தை தந்திருப்பாரேயானால் भले परमेश्वर आपको मन फिराने के लिए वचन दिया हो, அல்லது வரும் நாட்களில் உங்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிருப்பாரேயானால் भले परमेश्वर आपको भविष्य में जो करने वाला है उसे बताया हो, வசனத்தை அசட்டை பண்ணாதீங்க. वचन को तुच्छ मत समझिए, வசனத்தை அசட்டை वचन பண்ணாதீங்க. को मत टुकराइए, தேவனுடைய பிள்ளைகள் வசனம் ஜீவன் உள்ளது. क्योंकि वचन में जीवन है, வசனம் ஜீவன் உள்ளது. वचन में जीवन है, வசனத்துல வல்லமை இருக்கிறது. वचन में सामर्थ है, வசனம் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். वचन आपके जीवन में आशीर्वाद लाएगा। வசனத்தை ஒரு நாள் அசட்டை பண்ண கூடாது. इस वचन को कभी तुच्छ मत समझना। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும்
வரைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் வாக்குத்தத்த வசனங்களை எடுத்து अब तक परमेश्वर के लोग, आप लोग यदि प्रतिज्ञा वचन लेने के बाद அந்த வசனத்தின் மேன்மையை நீங்கள் புரிந்து கொள்ளாதவர்களாய் उस वचन की श्रेष्ठता को नहीं समझते हुए எல்லாரும் எடுக்கறாங்க நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு கடமைக்காக போறதல்ல. सब लोग उठा रहे हैं इसलिए मैं भी उठा रहा हूं बोलकर नाम के लिए जाना नहीं। கர்த்தர் தந்த வசனத்தின் மேன்மை நாம் இழந்து போக கூடாது. परमेश्वर ने जो वचन दिया उसकी श्रेष्ठता को न खो दे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ண கூடாது. इसलिए परमेश्वर के वचन को ढीला न समझे। ஆண்டவருடைய வார்த்தையை அசட்டை பண்ணுகிறவன், परमेश्वर के वचन को ढीला समझने वाला வார்த்தையின் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். परमेश्वर के वचन के आशीर्वाद को खो देता है। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாள் நான் வேத வசனத்தை அசட்டை பண்ண கூடாது. इसलिए परमेश्वर के लोग कभी परमेश्वर के वचन को तुच्छ न समझना। புதிய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. नए नियम के काल में घटना लिखी गई है। ஒரு ராஜா கல்யாண வீடு ஆயத்தம் பண்ணினார். एक राजा जो है शादी का विवाह की एक विवाह का घर तैयार किया। அந்த கல்யாண வீட்டுக்கு उस विवाह के घर पर அநேகரை அழைப்பித்தார். कई लोगों को आमंत्रण किया। ஆனா வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं அழைக்கப்பட்டவர்கள் जो बुलाए गए थे அழைப்பை அசட்டை பண்ணி उन्होंने बुलावों को तुच्छ समझा। ஒருவன் தன் வயலுக்கும் कोई एक व्यक्ति अपने खेती में, ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் கடந்து போய்விட்டார். और कोई व्यक्ति अपने व्यापार के लिए चला गया। அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணி जो बुलाया गया उस बुलाव को तुच्छ समझा। ஒருவன் தன் வியாபாரத்துக்கு, एक व्यक्ति अपने काम धंधे के लिए, ஒருவன் தன் வயலுக்கும் கடந்து போனார். और एक व्यक्ति अपने खेती में चला गया। அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், कई लोग बुलाए गए, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். चुने गए लोग बहुत ही कम हैं। அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கிறவர்கள் ஒரு நாளும் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. बुलाए गए भीड़ में रहने वाले कभी परमेश्वर के राज्य में प्रवेश नहीं करेंगे। அழைக்கப்பட்டவர்களுக்குள்ள இருக்கிற சுபாவம் அசட்டை பண்ணுகிறது. बुलाए जाने वालों के अंदर तुच्छ समझने वाली लापरवाही स्वभाव होती है। ஆண்டவர் அழைக்கிறார், परमेश्वर बुलाता है, ஆண்டவர்கள் சாக்கு போக்கு சொல்லுகிறார்கள். लेकिन ये लोग बहाना बताते हैं। நான் வயலுக்கு போணும், मुझे खेती में जाना है, நான் வியாபாரத்துக்கு போணும். मुझे काम धंधे में जाना है। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर देखता है। தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग ஆரம்ப நாட்கள்ல शुरुआत में கல்யாண வீடுன்னு சொன்னால் शादी का घर कहता तो கல்யாணம் நடக்கும் போதே சர்ச்சில் நிறைஞ்சு வழிவாங்க விசுவாசி. जब शादी का आराधना होता था तभी लोग भर जाते थे। யார் யார் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கிஃப்டா வாங்கிட்டு வருவாங்க. अरे कोई एक एक गिफ्ट लेकर आते थे। அதுக்கு பிறகு நாட்கள் போக போக उसके बाद दिन बीतते बीतते கல்யாணம் முடியிட்டு ரிசப்ஷனுக்கு போயிடலாம். शादी खत्म होने के बाद रिसेप्शन में जाएंगे। கல்யாண வீட்டுல ரெண்டு குடும்பம் மட்டும் தான் இருக்கு. शादी के घर में सिर्फ 2 परिवार रहेंगे, மீதி எல்லாம் சாப்பாட்டு நேரத்துக்கு வருவாங்க. बाकी सब भोजन के समय आते हैं। நாட்கள் கடந்தது, अब समय और बीत गई। இப்ப கல்யாண கார்டுலயே பணம் அனுப்புறதுக்கு நம்பர் கோடு போடுறாங்க. अभी क्या करते हैं, शादी का जो कार्ड होता है उसी में ही स्कैनर QR कोड भेज देते हैं कि स्कैन करके पैसा भेज दे। ஆமா, பொருளா வாங்கிட்டு போனவங்க जो लोग वस्तु लेकर जाते थे இப்ப பொருளா தூக்கிட்டு போக முடியாது. अभी वस्तु उठाकर नहीं जा सकते हैं। சாப்பிட்டுட்டு மொய் எழுதிட்டு வருவோம். पहला भोजन करके पाकिट देके आते थे। இப்ப சாப்பாடு இல்லாட்டாலும் பரவாயில்ல, अभी भोजन नहीं मिलेगा तो भी चलेगा। யாரு போய் அங்க போய் சாப்பிட்டு கிடக்க போற? कौन जाके उतना खाना खाएगा? எனக்கு வயல்ல வேலை இருக்கு, मुझे खेती में काम है, எனக்கு வியாபாரம் இருக்கு, मुझे व्यापार है। அதனால மற்றவங்க கிட்ட கவர் கொடுத்து விட்டாங்க. इसलिए दूसरे के पास कवर भेज देते थे। நீங்க போறீங்களா, என் கவர் கொடுத்துருங்க. आप जा रहे हो ना, मेरा भी कवर दे दो। இப்போ அந்த இது இல்ல. अभी वो भी तकलीफ नहीं है। இருந்த இடத்துல இருந்து மொபைல் தட்டி பணத்தை அனுப்பி விட்டு சும்மா இருக்காங்க. जहाँ पर बैठे वहां पर ही स्कैन करते हैं और बैठकर पैसा भेज देते हैं। எவ்வளவோ நாகரீகங்கள் பெருத்து கொண்டு இருக்கிறது. कितने ही वैज्ञानिक बढ़ रही है। அழைக்கப்பட்டவர்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை அசட்டை பண்ணினார்கள். जो बुलाए गए लोग बुलावा को तुच्छ समझे। கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டவர்கள், जो लोग शादी के घर के लिए बुलाए गए थे, அழைக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்கும்போது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. जब बुलाए गए भीड़ में रहोगे तो परमेश्वर के राज्य में प्रवेश नहीं कर पाओगे। அதனால தேவனுடைய பிள்ளைகள் அசட்டை என்பது நமக்குள்ள இருக்க கூடாது. हमारे अंदर लापरवाही बिल्कुल ना हो। கர்த்தர் தந்த வசனத்திலே அசட்டை என்பது நமக்கு இருக்க கூடாது. परमेश्वर के वचन के प्रति बिल्कुल कोई लापरवाही ना हो। அந்த வசனத்தை சுதந்தரித்துக் கொள்வதிலே நமக்கு ஒரு நிர்விசாரம் இருக்க கூடாது. उस वचन को अनुभव करने में हमारे अंदर कोई लापरवाही ना हो। மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் இப்படி அசட்டை பண்ணினால் यदि परमेश्वर के लोग ऐसे तुच्छ समझेंगे, வாக்குத்தத்த வசனத்தின் ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். प्रतिज्ञा वचन के आशीर्वाद को हम खो देंगे। அதனால கர்த்தர் தந்த வசனத்தை நீங்கள் கனம் பண்ணுங்க.
மதியுங்கள். इसलिए परमेश्वर ने जो वचन आपको दिया है उसका आदर करो. கர்த்தர் தந்த வசனத்தை நீங்கள் விசுவாசியுங்கள். परमेश्वर ने आपको जो वचन भी दिया उसे विश्वास करो. மாத்திரமல்ல, केवल वो नहीं, தேவனுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग நம்முடைய வாழ்க்கையிலே हमारे जीवन में கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையிலே சொந்தமாக வேண்டுமானால் हमारे जीवन में परमेश्वर का वचन का आशीर्वाद पूरा होना है तो நாம் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையிலே சுயசித்தம் செய்யக்கூடாது. हम कभी अपनी इच्छा पूरा न करें. கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார். ये परमेश्वर हमें प्रतिज्ञा वचन दिया होगा. அந்த வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ள வேண்டும். उस वचन को स्थिर धर लो. அந்த வசனத்தின்படி நாம் ஜீவிக்க ஒப்பு கொடுக்க उस வேண்டும். वचन के अनुसार जीने के लिए समर्पण कीजिए. அப்ப வசனத்தின்படி ஜீவிக்க நம்ம ஒப்பு கொடுக்கும் போது वचन के अनुसार जीने के लिए समर्पण करते समय தேவனுடைய பிள்ளைகள் தேவ சித்த வசனத்தின் மூலமா நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். परमेश्वर की इच्छा हमारे जीवन में उस वचन के द्वारा पूरा होगा. சுய சித்தத்தின்படி கிரியை செய்தவர்கள் जो कोई अपनी इच्छा पूरा होने के लिए कार्य करते हैं தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்த வல்லமையை இழந்து परमेश्वर ने दिया हुआ सामर्थ को खो देकर கர்த்தர் தந்த ஆசீர்வாதத்தை இழந்து போனார்கள். परमेश्वर ने दिया हुआ आशीर्वाद को खो दिए. உலகத்துல பலவிதமான சித்தங்களை குறித்து நாம் வாசிக்கிறோம். इस दुनिया में कई प्रकार के मकसद के बारे में पढ़ते हैं. தேவனுடைய பிள்ளைகள் உலகத்துல உயிர் வாழும் போது इस दुनिया में जब तक हम जिंदा है பிள்ளைகள் தகப்பனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார்கள். बच्चे क्या करते हैं? पिता माता पिता की इच्छा पूरा करते हैं. தகப்பனுடைய வாஞ்சை நிறைவேற்றுகிறார்கள். पिता की चाहत पूरा करते हैं. ஒரு வேலைக்காரன் एक नौकर தன் எஜமானுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறார். अपनी मालक की चाहत पूरा करता है. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் लेकिन उद्धार पाए हुए लोग ஞானஸ்நானம் எடுத்து சபையில ஐக்கியமாய் இருக்கிறவர்கள் बपतिस्मा लेकर कलीसिया में जुड़े हुए लोग நீங்கள் பிதாவின் சித்தம் செய்ய வேண்டும். आप लोग पिता की इच्छा पूरा करना है. இயேசு கிறிஸ்துவின் சித்தம் செய்ய வேண்டும். यीशु मसीह की इच्छा पूरा करना है. தேவ சித்தம் செய்யணும். परमेश्वर की इच्छा पूरा करना है. கர்த்தரின் சித்தம் செய்யணும். यहोवा की इच्छा पूरा करना है. எல்லாம் வசன ஆதாரத்தோட சொல்லி ये கொண்டிருக்கிறேன். सब वचन के आधार पर ही मैं कह रही हूँ. பிதாவின் சித்தம், पिता की इच्छा, இயேசு கிறிஸ்துவின் சித்தம், यीशु मसीह की इच्छा, தேவ சித்தம், परमेश्वर की इच्छा, கர்த்தருடைய சித்தம், यहोवा की इच्छा, ஆண்டுடைய சித்தம், परमेश्वर के प्रभु की इच्छा, ஆவியானவருடைய சித்தம். पवित्र आत्मा की इच्छा. இப்படி எல்லா சித்தங்களையும் பார்க்கும்போது ये सारी इच्छा को देखते समय தகப்பனுடைய சித்தம் அல்ல, पिता की इच्छा नहीं, எஜமானுடைய சித்தம் அல்ல, मालक की इच्छा नहीं, ஆவியானுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். पवित्र आत्मा जी की चाहत को पूरा करना है. ஆவியானுடைய சித்தம். पवित्र आत्मा जी की चाहत. நீங்க அநேகர் கர்த்தருடைய வார்த்தை பெற்றுக்கொண்ட आज போதிலும் कई लोग परमेश्वर के वचन को पाने के बाद भी தங்களுடைய வாழ்க்கையில சுய சித்தத்தை நிறைவேற்ற விரும்புகிறார்கள். अपने जीवन में अपनी इच्छा पूरा करना चाहते हैं. கர்த்தர் வசனத்தை தந்திருப்பார். परमेश्वर ने वचन भी दिया है. அந்த வசனத்தை அசட்டை பண்ணி அந்த வசனத்தை उस மறந்திருப்பார்கள். वचन को तुच्छ समझकर छोड़ दिए होंगे. வருஷம் முழுவதும் साल भर கர்த்தர் தந்த வார்த்தை மறந்து परमेश्वर ने दिया हुआ वचन को भूलकर சுய இஷ்டத்தின்படி வாழ ஆரம்பிக்கிறார்கள். अपनी इच्छा के अनुसार दौड़ने लगते हैं. சுய இஷ்டத்தின்படி अपनी इच्छा, தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய சுய விருப்பத்தை நிறைவேற்ற பிரயாசப்படக்கூடாது. अपनी इच्छा पूरा करने की प्रयास न करें. ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறார்கள். लोग एक ही जगह पर इकट्ठे हुए हैं. அங்கே வேதத்தில் வாசிக்கிறோம், वहां पर पवित्र शास्त्र में पढ़ते हैं நிம்ரோத் என்கிற ஒரு மனுஷன் இருக்கிறார். निम्रोत नामक एक व्यक्ति था. அந்த நிம்ரோத் என்கிற மனுஷன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனா இருக்கிறார். वो निम्रोत नामक व्यक्ति जो है परमेश्वर यहोवा के सामने बड़ा शिकार था. அவர் நல்ல வல்லமை பெற்றவர். वो अच्छा सामर्थ पाया हुआ व्यक्ति था. ஆனால் இவன் लेकिन ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி இருக்கிறபடினாலே लोग सब एक ही जगह पर इकट्ठे हुए इसलिए நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्र में पढ़ते हो அவன் ராஜ்யபாரம் பண்ணின ராஜ்யத்திலே ஒன்றே பாபேல் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वो राज्य किया हुआ एक जगह का नाम बाबेल लिखा गया है. ரெண்டு மூன்று இடங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 2-3 जगह का नाम दिया गया है. அதிலே ஒன்று பாபேலும் அடங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसमें बाबेल भी दंडवत करेगा करके लिखा गया है. இவருடைய விருப்பம் என்ன? इनका इच्छा क्या है? ஜனங்கள் எல்லாரும் ஒரே இடத்துல கூடி सब இருக்கிறார்கள். लोग पर एक ही जगह पर इकट्ठे हुए हैं. அதனால நமக்கு நாம் பெரிய நாமம் உண்டாகும்படிக்கு इसलिए हम हमारे नाम को प्रसिद्ध करने के लिए இந்த இடத்துல ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்ப வேண்டும். इसी जगह पर एक गुम्मट बनाएंगे. இது ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி எழுப்பணும். एक बड़ा गुम्मट बनाएंगे. அது பாபேல் கோபுரம். वो बाबेल गुम्मट होगी. தேவ சித்தம் என்ன என்கிற அறிவு அவனுக்கு இல்ல. परमेश्वर की इच्छा क्या है इसका जानकारी नहीं था. கர்த்தருக்கு முன்பாக வல்லமை உள்ளவன். परमेश्वर के सामने सामर्थी व्यक्ति, கர்த்தருக்கு முன்பாக வல்லமை உள்ளவனாய் இருந்தார். परमेश्वर की नजर में सामर्थ्य व्यक्ति था. ஆனால் ஒரு காரியத்தை
முன்னதாக लेकिन कुछ काम करने से पहले அது தேவ சித்தமா என்கிற அறிவல்ல, क्या वो परमेश्वर की इच्छा है या नहीं इसका जानकारी नहीं था। தன்னுடைய சுய சித்தத்தின்படி अपनी इच्छा के अनुसार ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். एक गुम्मट बनाने लगा। கர்த்தர் பார்க்கிறார், परमेश्वर ने देखा இவன் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். ये तो गुम्मट बनाने लगा है। என்கிட்ட கேட்டானா, क्या मुझसे पूछा என்னுடைய சித்தமான்னு அறிந்தானா? क्या मेरी इच्छा है या नहीं इसे जाना। அவன் இஷ்டத்தின்படி, अपनी इच्छा के अनुसार, சுய விருப்பத்தின்படி अपनी चाहत के अनुसार ஒரு கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார். एक गुम्मट बनाने लगा। இந்த காரியத்தை வாய்க்க பண்ண கூடாது. इस बात को पूरा नहीं करने देना है। கர்த்தர் சித்தம் கொண்டார். परमेश्वर ने इच्छा किया। ஜனங்கள் எல்லாரும் ஒரே பாஷை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். सारे लोग एक ही भाषा कह रहे हैं। இவர்கள் எல்லாரும் ஒரே பாஷை பேசிக் கொண்டிருக்கிறபடியா ये लोग सब एक ही भाषा बोल रहे इसलिए இவர்கள் இஷ்டம் போல வாழ ஆரம்பிக்கிறார்கள். ये लोग अपनी मन चाहत से जी रहे हैं। ஆனபடினால ஒன்று செய்வேன், इसलिए मैं एक काम करूंगा, நான் இறங்கி போய் मैं उतर कर जाऊंगा அவர்கள் பேசுகிற பாஷைகளை எல்லாம் தாறுமாறாக்கி और போடுவேன். उनकी भाषा को तितर बितर कर दूंगा। ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியாது. एक की भाषा दूसरे को समझ में नहीं आएगा। செங்கல் எடுத்துட்டு வான்னு சொன்னா அவன் சாந்து எடுத்துட்டு வரான். यदि ईट लेकर आ कहा तो वहां से वो रेती उठा कर लाता है। சிமெண்ட் எடுத்துட்டு வான்னு சொன்னா தண்ணி தூக்கிட்டு வரான். यदि सीमेंट लेके आ कहा तो पानी लेकर आता है। ஒருத்தர் பேசுறது ஒருத்தருக்கு தெரியல. एक की भाषा दूसरे को समझ में नहीं आ रहा है। கர்த்தர் அந்த இடத்திலே அவர்கள் பேசின பாஷைகளை தாறுமாறாக்கினார். परमेश्वर ने उसी जगह पर उनकी भाषा तितर बितर कर दिया। கர்த்தர் அந்த இடத்திலே பாஷைகளை தாறுமாறாக்கினபடியினால் परमेश्वर उस जगह पर भाषा को तितर बितर किया इसलिए அந்த இடத்துக்கு பாபேல் என்று பெயர் வைக்கப்பட்டது. उस जगह का नाम बाबेल रखा गया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வல்லமை உள்ள வார்த்தைகளை தந்திருந்தாலே, भले परमेश्वर हमारे हाथों में सामर्थ्य भरे वचन को दिया हो, கர்த்தருடைய கரத்திலே நல்ல வார்த்தைகளை தந்திருந்தாலே, परमेश्वर हमारे हाथ में अच्छा वचन दिया हो, அந்த வார்த்தைகளை மறந்து उस वचन को भूलकर, பிதாவின் சித்தத்தை மறந்து पिता की इच्छा भूलकर, கர்த்தருடைய சித்தத்தை மறந்து यहोवा की इच्छा भूलकर, தேவ சித்தத்தை மறந்து प्रभु की इच्छा भूलकर சுய சித்தத்தை செய்து கொண்டிருப்போமேயானால் यदि स्वार्थ इच्छा करते रहेंगे ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும். परमेश्वर की आशीर्वाद को खो देंगे। அதனால நமக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்று விரும்ப கூடாது. इसलिए अपना नाम बनाना, अपना नाम रोशन करना नहीं चाहे। நமக்கு பெயர் உண்டாக வேண்டும் என்று விரும்ப கூடாது. हमें नाम मिले, नाम कमाने के पीछे न जाए। அநேகருக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பார். आज कई लोगों को परमेश्वर ने वचन दिया होगा, உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பேன், मैं तुझे नाम कीर्ति और रोशन के संग रखूंगा, உன் பெயரை நான் கனப்படுத்துவேன். तेरे नाम को मैं आदर करूंगा। அந்த வசனத்தை பிடிச்சிடுவாங்க. उस वचन को पकड़ लेंगे। ஆண்டவரே என்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வையே, ए परमेश्वर मेरे नाम को कीर्ति और रोशन से रखो, என் பெயரை நீ கனப்படுத்து. मेरे नाम को आदर करो। அதே வசனத்தை பிடித்துட்டு இருப்பாங்க. उसी वचन को पकड़े रहेंगे। ஆண்டவருடைய பிள்ளைகள் வசனத்தை பிடித்துக் கொண்டிருப்பதனால் வசனம் நடக்காது. वचन को पकड़े रहने से वचन पूरा नहीं होगा। வேதத்தில் வாசிக்கிறோம், पर वचन में पढ़ते हैं, நீ என் கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு यदि तुम मेरी आज्ञाओं को और नियमों को पालन करोगे, நீ என் வார்த்தையின்படி உண்மையாய் ஜீவிப்பாயானால், यदि तुम मेरे वचन के अनुसार जीवन बिताओगे, பூமியில் குடியிருக்கிற சகல ஜாதிகளுக்கு மத்தியிலும் நான் உன்னை கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைப்பேன். इस पृथ्वी के सारे जातियों के बीच में मैं तुझे नाम और रोशन से रखूंगा। எப்பொழுது கர்த்தர் கீர்த்தி புகழ்ச்சிமாய் வைக்கிறார், कब परमेश्वर आपके नाम को कीर्ति और रोशन करता है, கர்த்தருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கைக்கொண்டு ஜீவிக்கும் போது, जब उसकी आज्ञाओं को और नियमों को पालन करते समय। ஆபிரகாமை போல உன் பெயரை நான் மகிமைப்படுத்துவேன், अब्राहम के समान मैं तेरे नाम को रोशन करूंगा। கர்த்தரின் பெயரை கனப்படுத்துவேன் என்று சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने कहा है कि मेरे नाम को रोशन करेगा। ஆபிரகாமின் பெயர் எப்பொழுது கனப்படுத்தப்பட்டது? अब्राहम का नाम कब रोशन हुआ? தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிற இடம் தெரியாம தான் இருந்தா. वो तो ऐसा था, छुपा पड़ा था कि उसका नाम तक मालूम नहीं था। விக்கிரகாராதனைக்கு அடிமைப்பட்டிருந்தா. मूर्ति पूजा के दासित पड़ा था। எப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து जिस दिन उसने परमेश्वर के वचन पर विश्वास किया, அவன் வனாந்தரத்தில் புறப்பட்டு போய் जंगल में निकलकर எவ்வளவு கஷ்டம், कितनी तकलीफ, எவ்வளவு கஷ்டம், कितनी तकलीफ, கடைசியில் அவன் தாங்க முடியாத கஷ்டம். आखिर में वो उठा नहीं सका उतनी बड़ी बोझ। 100வது வயதிலே தான் பெற்றெடுத்த பிள்ளையை கர்த்தர் தனக்கென்று பலி கேட்கிறார். 100वां उम्र में जो जन्म दिया हुआ बच्चे को परमेश्वर खुद बलि चढ़ाने को कहता है। அப்பொழுது கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு திருப்பி
பேசாமல் तब भी उसने परमेश्वर से कोई उल्टा नहीं बोला, தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து परमेश्वर के वचन को उसने वैसा ही माना। தன் பட்டயத்தை உருவின போதுதான் अपने हथियार को, तलवार को जब उठाया, ஆண்டவர் சொன்னார், நீ எனக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். तब परमेश्वर ने कहा कि मैं अब जानता हूं कि तू मेरा भय मानता है। தேவனுடைய சாட்சி சீக்கிரம் கிடைக்காது. परमेश्वर का गवाही जल्दी से नहीं मिलेगा। தேவனுடைய பிள்ளைகளுடைய சுய சித்தத்தை செய்ய நிறைவேற்ற முடிக்க கூடாது. हम अपनी इच्छा पूरा करने की सोचो नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया। ஆண்டவர் சவுலை சமஸ்த இஸ்ரவேலருக்கு ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने शाऊल को समस्त इजरायलों का राजा बनाया। ராஜரீக அபிஷேகம், राज्य का अभिषेक। இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா மக்களும் इजराइल के साम्राज्य में जितने लोग थे, அவருடைய தோளின் கீழ் இருக்கத்தக்கதாக सब कोई उसके कंधे के नीचे रहने அவ்வளவு समान உயரமாய் இருக்கிறார். उतनी ऊंचा था। ஆனால் இந்த சவுலை ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். लेकिन इस शाऊल को परमेश्वर ने चुन लिया, அவனுக்கு அபிஷேகத்தை கொடுத்தார். उसे अभिषेक दिया, அவனுடைய கையில பெரிய ராஜ்யபாரத்தை கொடுத்தார். उसके हाथ में बड़ा शासन दिया। ஆனால் அதே கர்த்தர் लेकिन उसी परमेश्वर சொல்லுகிறார், कहता है, சவுலை ராஜாவாக்குறதற்காக நான் மனஸ்தாபப்படுகிறேன். मैंने शाऊल को राजा बनाया, इसके कारण मैं अधिक खेदी हूं। சவுலை ராஜாவாக்குறதற்காக நான் मैं மனஸ்தாபப்படுகிறேன். शाऊल को राजा बनाया, इसके विषय में अधिक खेदित हूं। எந்த சாமுவேல் போய் சவுலை அபிஷேகம் பண்ணினாரோ जिस सामुएल ने जाकर राजा शाऊल को राजा किया, அதே சாமுவேல் वही शमूएल कहता है, சவுலை ராஜாவாக்குறதற்காக शाऊल को राजा किया इसलिए ராத்திரி முழுவதும் அழுதுகிட்டு இருக்கிறார். रात भर बैठकर रोया। கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். परमेश्वर भी तरस खाता है। ஊழியர் ராத்திரி முழுவதும் உட்கார்ந்து அழுகிறார். एक सेवक बैठकर रात भर रो रहा है। தேவனுடைய பிள்ளைகள், இந்த சவுல் ये शाऊल யுத்தத்தில் ஜெயம் பெற்று திரும்பின போது युद्ध में जय पाकर जब लौट रहा था, தனக்கென்று ஒரு ஜெய ஸ்தம்பத்தை நாட்டினான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். अपने लिए एक जय का खंबा खड़ा किया करके हम पढ़ते हैं। யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தவர் கர்த்தர். युद्ध में जय दिया हुआ परमेश्वर, அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணி வைத்தவர் கர்த்தர். उसे राजा के रूप में अभिषेक किया परमेश्वर ने। ஒருவேளை குதிரையை யுத்தத்துக்காக அவன் ஆயத்தப்படுத்தி இருக்கலாம். भले उसने घोड़े को युद्ध के लिए तैयार किया होगा, ஆனால் யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தவர் கர்த்தர். लेकिन युद्ध में जय दिया हुआ हमारा परमेश्वर। அதற்காக தான் கர்த்தர் அவனை தேர்ந்தெடுத்தார். इसीलिए परमेश्वर ने उसे चुन लिया था। நீ மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும். मिधानी लोगों के हाथों से इजराइल को छिड़ाना है। ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரே அதற்கென்று அபிஷேகம் பண்ணி परमेश्वर வைத்திருக்கும் उसी के लिए शाऊल को जब अभिषेक किया था, இந்த சவுல் தன் யுத்தத்தில் ஜெயம் பெற்ற போது ये शाऊल जब युद्ध में जय पाया, தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். अपने लिए एक जय का खंबा खड़ा किया, தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பம், अपने लिए एक जय का खंबा, தனக்கென்று ஒரு பெயர் பிரஸ்தாபம், अपने लिए एक नाम और प्रशंसा। என் பெயர் சொல்வதற்கு இப்படி ஒரு காரியம், मेरा नाम कहने के लिए ऐसी बातें, தன்னுடைய பெயர் ஸ்தாபத்துக்கென்று अपने नाम की प्रशंसा के लिए தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். अपने लिए एक जय का खंबा खड़ा किया। கர்த்தர் பார்க்கிறார். परमेश्वर ने देखा, அவனை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். उसे देखकर उस पर तरस खाया। இவனை நான் ராஜாவாக்கிட்டேனே, मैंने तो इसे राजा बना दिया, இவன் கரத்துல இப்படி ஒரு வல்லமையை கொடுத்துட்டேனே, इसके हाथ में जाकर मैंने सामर्थ्य दे दिया, இவனை போய் நாம அபிஷேகம் பண்ணிட்டேனே, इसे जाकर मैंने अभिषेक दे दिया, இவன் எனக்கு மகிமை செலுத்தல, ये तो मेरी महिमा नहीं करता है, தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டி ये तो வைத்திருக்கிறார். अपने लिए एक जय का खंबा खड़ा किया है। அவர் மனஸ்தாபப்படுகிறார். उसने तरस खाया ஊழியர் ராத்திரி முழுசும் உட்கார்ந்து அழுகிறார். और सेवक भी बैठकर रात भर रो रहा है। தேவனுடைய பிள்ளைகள் விலையேற பெற்ற வாக்குத்தத்த வசனங்களை கர்த்தர் உங்கள் கையில தந்திருக்கிறார். बहुमूल्य प्रतिज्ञा वचन परमेश्वर आपके हाथों में दिया है। கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்த வசனங்களை தந்திருக்கிறார். परमेश्वर ने आपको प्रतिज्ञा वचन दिया है। இந்த வசனத்தின் அருமையை நீங்கள் புரிந்து கொண்டு इस प्रतिज्ञा वचन के अनमोल को जानते हुए கர்த்தர் உங்களை வசனத்தின்படி ஆசீர்வதிப்பாரானால் यदि परमेश्वर आपको प्रवचन के अनुसार आपको आशीर्वाद करे, நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்த வேண்டும். आप लोग परमेश्वर को महिमा दीजिए। நீங்கள் மகிமையை உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ள கூடாது. आप लोग महिमा अपने लिए न लेना। கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை தரும்போது परमेश्वर जब आपके जीवन में आशीर्वाद देता है, உங்கள் பெயர் பிரஸ்தாபத்துக்கென்று காரியங்களை செய்ய கூடாது. आपकी नाम की प्रशंसा के लिए कुछ भी नहीं करना। பாபேல் கோபுரத்தை கட்டினார். बाबेल घुम्मट को बनाया, இவன் தனக்கென்று ஒரு ஜெயஸ்தம்பத்தை நாட்டினார். अपने लिए एक जय का खंबा खड़ा किया தங்கள் வல்லமை எல்லாம் இழந்து போனார். और अपना सारा सामर्थ खो दिया। கர்த்தர் இன்றைக்கு வல்லமை உள்ள வார்த்தைகளை உங்கள் கைகளில் தந்திருக்கிறார். आज के दिन आपके हाथों में परमेश्वर ने शक्तिमान भरे वचनों को दिया है। மகிமையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே செய்யும்படியாய் கர்த்தர் தந்திருக்கிறார்.
தந்திருக்கிறார். आपके जीवन में महिमा में कार्य करने के लिए आपके हाथ में वचन दिया है. இந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும் போது ये वचन जब आपके जीवन में पूरा होगा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கென்று நீங்கள் மகிமை செலுத்த आप வேண்டும். लोग परमेश्वर के लिए नाम की महिमा कीजिए. நீங்கள் கர்த்தருக்கென்று மகிமை செலுத்த आप வேண்டும். परमेश्वर के लिए उसकी नाम महिमा कीजिए. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. மாத்திரமல்ல, केवल वो नहीं, வேதத்தில் நாம் வாசிப்போமேயானால் पवित्र शास्त्र में हम पढ़ते हैं ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். परमेश्वर हमें प्रतिज्ञा वचन दिया है. இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் ये प्रतिज्ञा वचन हमारे जीवन में पूरा होना है तो நம்முடைய இருதயத்துக்குள்ளே மற்றவங்களை பழி வாங்கணுங்கிற எண்ணம் இருக்க கூடாது. हमारे मन में दूसरों का बदला लेने का विचार न हो. அந்த பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள இருக்க கூடாது. बदला लेने का विचार न हो. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में हम पढ़ते हैं தாவீதுக்கும் சவுலுக்கும் வாழ்நாள் முழுசும் யுத்தம் தான் நடந்துட்டு இருந்தது. दाऊद और शाऊल के बीच में जीवन भर युद्ध चल रहा था. தாவீதுக்கும் சேனாதிபதிகள் இருந்தார்கள், दाऊद के भी सेनापति थे, சவுலுக்கும் படைத்தலைவர்கள் இருக்கிறார்கள். शाऊल के भी सेनापति थे. நன்றாக புரிந்து கொள்ளணும். अच्छी तरह से समझ लीजिए. சவுல் மூத்த ராஜா, शाऊल पहला राजा, தாவீது இரண்டாவது ராஜா. दूसरा राजा दाऊद. தாவீதுக்கும் படைத்தளபதிகள் இருந்தார்கள், दाऊद के भी सेनापति थे, சவுலுக்கும் படைத்தளபதிகள் இருந்தார்கள். शाऊल के भी सेनापति थे. தாவீதுக்கு இருந்த படைத்தளபதிகள் लेकिन दाऊद के जो सेनापति थे அவர்கள் தாவீதுக்கு உண்மையா இருக்கிறார்கள். वे लोग दाऊद के लिए सच्चे थे. இது தாவீதுக்கு இருந்த படைத்தளபதிகள மூன்று பேர் விசேஷமானவர்கள். इस दाऊद के सेनापति में 3 लोग बहुत विशेष थे. யோவா, योवा, அபிஷா, अबिशा, ஆசகேல். आशहेल. யோவா, योवा, அபிஷா, अबिशा, ஆசகேல். आशहेल. இந்த மூன்று பேரும் தாவீதுக்கு இருந்த படைத்தளபதிகள்ல விசேஷமானவர்கள். ये तीनों सेनापति दाऊद के बड़े विशेष थे. அதுல யோவாபும் ஆசகேலும் அண்ணன் தம்பி. वो योवाब और आशगेल जो है दोनों भाई भाई थे. ரெண்டு பேரும் அண்ணன் தம்பி. दोनों भाई भाई. ரெண்டு சவுலுக்கு தாவீதுக்கு யுத்தம் வருது. शाऊल और दाऊद के बीच में युद्ध हुआ. அந்த சவுலுக்கு தாவீதுக்கு யுத்தம் வந்த போது दाऊद और शाऊल के बीच में जब युद्ध हुआ, சவுலுடைய படைத்தளபதி அப்னேர், दाऊद का शाऊल का सेनापति अब्नेर, இந்த சவுலுடைய படைத்தளபதியாகிய அப்னேர் ये शाऊल का सेनापति जो अब्नेर था, தாவீதின் படைத்தளபதியாகிய ஆசகேலை, जो दाऊद का सेनापति आशगेल को அவனை கொன்று போட்டு விட்டார். उसे मार डाला. இந்த யோவாபும் ஆசகேலும் அண்ணன் தம்பி. ये योवाब और आशगेल दोनों भाई भाई. இப்ப சவுலுடைய படைத்தளபதி அப்னேர் अब ये जो शाऊल का सेनापति था तो अब्नेर தன் தம்பியாகிய ஆசகேலை கொன்று போட்டு விட்டார். अपना भाई आशगेल को मार डाला. இது யோவாபுடைய இருதயத்தில் ஒரு பெரிய பகையா இருக்கிறது. अब ये योवाब के मन में बड़ा ही घृणा हुआ. சவுல் மரித்து போனார். शाऊल मर गया. சவுல் மரித்த பிறகு शाऊल के मरने के बाद அந்த அப்னேர் वो अब्नेर தாவீதிடத்தில் வந்து சேருகிறார். दाऊद के पास आकर जुड़ गया. தாவீது அப்னேரை மன்னித்து விட்டார். दाऊद ने अब्नेर को क्षमा कर दिया. அப்னேரை தன் பட்சத்தில் சேர்த்து கொண்டார். दाऊद ने अब्नेर को अपने संग ले लिया. இப்ப அப்னேர் தாவீதுடைய சமூகத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். अब ये अब्नेर दाऊद की सेनापति बन गया. இதை கேள்விப்படுகிறான் யோவாப். इसे योवाब ने सुना. என் தம்பியை கொண்டு போட்டவன் அப்னேர், मेरे भाई को मार डाला था इस अब्नेर ने. இந்த ராஜா இவனை தூக்கி உள்ள வச்சிருக்கிறாரு. ये राजा इसी को उठाकर अंदर रखा है. ராஜா அவனோட சமாதானம் ஆயிட்டாரு. राजा उसके साथ मेल मिलाप कर लिया. நான் அவனை சும்மா விட மாட்டேன். मैं उसे नहीं छोड़ूंगा. என் தம்பியை கொன்னவனை நான் சும்மா விட மாட்டேன். मेरे भाई को जिसने मारा उसे मैं जिंदा नहीं छोड़ूंगा. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं யோவாப் योवाब அப்னேரிடத்தில் சமாதானம் பண்ணுகிறவனைப் போல, अब्नेर के पास मेल मिलाप करने समान அவனிடத்தில் சமாதானம் பேச போகிறவனைப் போல उसके पास जाकर शांति करने के लिए गया. நயவஞ்சகமாய் இந்த அப்னேரை ஒளிமுக வாசல்ல கூப்பிட்டு बड़े झूठे से फंसाकर उसे प्रवेश द्वार पर बुलाकर யாரும் இல்லாத நேரத்தில் அப்னேரை குத்தி கொன்று போட்டார். जब कोई भी नहीं था वहां पर अब्नेर को घात कर दिया. அப்னேரை யோவாப் கொன்று போட்டார். अब्नेर को योवाब ने घात कर दिया. தேவனுடைய பிள்ளைகள் இவனுக்குள்ளே இருந்த பழி வாங்கு சுபாவம், इसके अंदर जो बदला लेने का स्वभाव था அவன் ராஜ பதவியிலிருந்து விலகி போனார். वो राज्य के पद से हटा दिया गया. படைத்தளபதி என்ற ஸ்தானத்தை அவன் இழந்து போனார். सेनापति का पद उसमें से छीन लिया गया. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். परमेश्वर हमें देखता है. நம்முடைய ஆண்டவர் எல்லாரையும் மன்னிக்கிறவர். हमारा परमेश्वर सबको क्षमा करता है. கர்த்தருடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग, நாம் ஆண்டவருடைய வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள், हम जो परमेश्वर के वचन को पा लिए हैं, கர்த்தர் நமக்கு தந்த வல்லமையான வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்கள்,
பண்ணப்பட்டவர்கள் हमको परमेश्वर ने शक्तिमान भरे वचनों को दिया है। அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்று அனுபவிக்க उस வேண்டுமானால் वचन के आशीर्वाद को यदि हमें पाना है तो பழி வாங்குற இருதயம் நமக்குள்ள இருக்கும் बदला लेने का विचार बिल्कुल ना हो। கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा பழி வாங்குது எனக்குரியது, बदला लेने का काम मेरा है, பதில் செய்வது எனக்குரியது, मैं बदला लूंगा। யார் என்ன செய்தாலும் பரவாயில்லை, कोई भी कुछ भी करे, தேவனுடைய பிள்ளைகள் நாம் பழி வாங்க கூடாது, परमेश्वर के लोग हम बदला न ले, நாம் பதிலுக்கு பதில் செய்ய கூடாது, हम कभी उनके बदले में कुछ ना करे। கர்த்தன பட்சத்துல இருக்கிற परमेश्वर हमारे पक्ष में है, கர்த்தன பட்சத்துல இருக்கும்போது परमेश्वर हमारे पक्ष में होने के कारण மனுஷன் நமக்கு ஒன்று செய்ய முடியாது, मनुष्य हमारा कुछ भी नहीं कर सकता है। ஆனபடியால் தைரியமாயிருங்க, इसलिए टाडस बांधिए, கர்த்தர் தந்த வார்த்தைகளை உறுதியாய் பற்றிக் கொள்ளுங்க, परमेश्वर के वचन को स्थिर धर लीजिए, கர்த்தர் தந்த வார்த்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீருங்க, परमेश्वर के वचन को न टुकराइए, கர்த்தர் தந்த வார்த்தைக்கு மாறாக உங்கள் சுய சித்தத்தை செய்யாதீருங்க, परमेश्वर के वचन के विरुद्ध अपनी इच्छा न करे। தேவனுடைய பிள்ளைகள் பழி வாங்குற இருதயம் உங்களுக்குள்ள இருக்க கூடாது, आपके अंदर बदला लेने का विचार बिल्कुल न हो। இப்படிப்பட்ட சுபாவங்கள், ऐसे स्वभाव, கர்த்தருடைய அசட்டை என்கிற சுபாவம், लापरवाही का स्वभाव, சுய சித்தம் செய்கிற ஒரு சுபாவம், अपनी इच्छा पूरा करने वाली स्वभाव, தேவனுடைய பிள்ளைகள் இது இப்படிப்பட்ட பழி வாங்குகிற சுபாவம், बदला लेने का स्वभाव, இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமே ஆனால் ये सब यदि हमारे अंदर हो, கர்த்தர் தந்த வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளதா இருந்தாலும், परमेश्वर का वचन कितने भी सर्वशक्तिमान हो, கர்த்தர் தந்த வார்த்தை எவ்வளவு ஆசீர்வாதமா இருந்தாலும், परमेश्वर का वचन कितने आशीष भरा हो, அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள उस முடியாது, प्रतिज्ञा वचन के आशीर्वाद को हम पा नहीं सकेंगे। அதுல ஒன்றை புரிந்து கொள்ளுவோம், एक बात जान लीजिए, கர்த்தர் நமக்கு வல்லமை உள்ள வார்த்தைகளை தந்திருக்கிறார், परमेश्वर हमको सामर्थ्य भरे वचन को दिया அந்த है। வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார், चाहता है कि वो वचन हमारे जीवन में महिमा में कार्य करे। நாமும் வருஷ கடைசியிலே சாட்சி சொல்ல வேண்டும், हम भी साल के अंत में गवाही देना है, கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை यहोवा ने परमेश्वर ने जो वचन मुझे दिया है, என் வாழ்க்கையில மகிமையாய் கிரியை செய்தது, वो वचन मेरे जीवन में महिमा में कार्य किया। இந்த மரியாளை போல इस मरियम के समान வல்லமை உள்ள தேவனின் வாழ்க்கையில மகிமையானவைகளை செய்தார், सामर्थी परमेश्वर ने मेरे जीवन में सामर्थ्य बड़े कामों को किया। வல்லமை உள்ள கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தையின் வாழ்க்கையில மகிமையான காரியத்தை செய்து முடித்தது, सामर्थ्यमय वचन मेरे जीवन में बड़े बड़े काम किए। இந்த வார்த்தையை நாம் சாட்சியாய் சொல்ல வேண்டுமானால், यदि इस वचन को गवाही के तौर पर बताना है तो கர்த்தர் தந்த வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள், परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन को लापरवाही न करो। வசனத்தின் மூலமாய் கர்த்தர் தந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாய் ஆசீர்வாதங்கள் வரும்போது, वचन के द्वारा जो आशीर्वाद आपको मिलेगा, உங்கள் பெயர் பிரஸ்தாபத்தை நீங்கள் விரும்பாதீர்கள், अपने नाम की प्रशंसा को न चाहो। கனத்தை மகிமை கர்த்தருக்கு செலுத்த सारी கற்றுக்கொள்ளுங்கள், आदर महिमा केवल स्तुति परमेश्वर को दे, பழிக்கு பழி வாங்காதீர்கள், बदला का किसी का बदला न ले। தேவனுடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய கரத்துல விட்டு விடுவார், सब कुछ परमेश्वर के हाथों में दे देंगे, கர்த்தர் பார்த்துக் கொள்ளுவார், सब परमेश्वर संभाल लेगा। உங்கள் வாழ்க்கையில தம்முடைய வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றுவார், आपके जीवन में परमेश्वर अपना वचन पूरा करेगा। இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம், ऐसी बातों का मानने का अपने आप को समर्पण करेंगे, கர்த்தர் தந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார், परमेश्वर दिया हुआ वचन को अपने जीवन में पूरा करेगा। எல்லாரும் முழங்கால் படிடுவோம், सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவோம், सब घुटने में आएंगे। கர்த்தர் நமக்கு நல்ல வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், परमेश्वर हमें अच्छा प्रतिज्ञा वचन दिया है। இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை செய்ய போதுமானதா ये இருக்கிறது, प्रतिज्ञा वचन हमारे जीवन में बड़े बड़े काम करेंगे। இந்த வாக்குத்தத்தங்கள் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய முடியும், ये वचन हमारे जीवन में सामर्थ्य भरे कामों को करेगा। வசனத்தை எடுத்ததெல்லாம் பெருசு, वचन को लेना बड़ी बात नहीं है, வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும், वचन हमारे जीवन में पूरा होना है। வசனம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற வேண்டுமானால் वचन हमारे जीवन में पूरा होना है तो வசனத்தை நீங்கள் அசட்டை பண்ணாதீர்கள், वचन को तुच्छ न समझे। அது கர்த்தர் எனக்கு தந்த வார்த்தை என்று விசுவாசியுங்கள், ये परमेश्वर ने मुझे दिया हुआ वचन है बोलकर मानिए। கர்த்தரே எனக்கு தந்த வார்த்தை, परमेश्वर ने मुझे दिया हुआ वचन இந்த है, விசுவாசத்தோடு इसी विश्वास के साथ கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் அசட்டை பண்ணாமல் காத்துக்கொள்ளுங்கள், यहोवा की वचन को तुच्छ न समझते हुए उसकी रक्षा कीजिए। கர்த்தருடைய வார்த்தை அல்லது வசனம் உங்கள் வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்யும் போது यहोवा का वचन जब आपके जीवन में बड़े बड़े कामों को करेगा, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை கனம் பண்ணுங்க, यहोवा का आदर करना सीखो, மகிமையை கர்த்தருக்கு செலுத்துங்க, सारी महिमा यहोवा को दीजिए। மகிமையை உங்களுக்கென்று எடுத்து महिमा अपने लिए न लेना, உங்களுக்கென்று பெயர் பிரஸ்தாபத்தை உண்டாக்க
வேண்டும் என்று விரும்பினால் अपनी नाम की महिमा और प्रशंसा करना चाहोगे, தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வாக்குத்தத்தமுடைய வாழ்க்கையை விட்டு விலகி போகு. परमेश्वर का वचन के आशीर्वाद छीन लिया जाएगा। கர்த்தருடைய வார்த்தையுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டுமானால் परमेश्वर का वचन हमारे जीवन में पूरा होना है तो பழிக்கு பழி வாங்க கூடாது. किसी का बदला न ले। தேவனுடைய பிள்ளைகள் நீதியின்படி நியாயம் செய்கிற நம்முடைய ஆண்டவர், धर्म के अनुसार न्याय करने वाला हमारा परमेश्वर। அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை நம்பி மௌனமாய் இருப்போம். यहोवा पर भरोसा रखकर शांत से रहिए। கர்த்தருடைய வாழ்க்கையில வார்த்தைகளை நிறைவேற்றுவார். हमारे जीवन में परमेश्वर अपना वचन पूरा करेगा। கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். हमारे जीवन में परमेश्वर उसका वचन पूरा करेगा। கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும். हमारे जीवन में परमेश्वर का वचन भलाई करेगा। கர்த்தர் நமக்கு தந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்யும். हमको परमेश्वर ने जो भी वचन दिया है वो हमारे जीवन में भलाई करेगा। எல்லாரும் வாய் திறந்து ஜெபிப்போம். सब कोई अपना मुंह खोलकर प्रार्थना कीजिए। கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை எதுவாய் இருந்தாலும் परमेश्वर ने जो भी वचन आपको दिया होगा அந்த வார்த்தை நீங்கள் வாய் திறந்து அறிக்கை उस செய்யுங்கள். वचन को अपने मुंह से कबूल कीजिए। ஆண்டவர் தந்த வார்த்தை நீங்கள் வாய் திறந்து அறிக்கை परमेश्वर செய்யுங்கள். के वचन को अपना मुंह खोलकर उसे बोलिए। கர்த்தர் உங்களுக்கு தந்த வார்த்தை परमेश्वर ने आपको दिया हुआ वचन है, உங்கள் வாழ்க்கையில அது நன்மை செய்யும். आपके जीवन में वो भलाई करेगा। உங்கள் வாழ்க்கையில அது நன்மை செய்யும். आपके जीवन में वो भलाई करेगा। கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்ய வேண்டுமானால் परमेश्वर का वचन आपके जीवन में भलाई करना है तो தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்க उसके கற்றுக்கொள்ளுங்கள். पात्र बनने के लिए परमेश्वर से सहायता मांगिए। கர்த்தரிடத்தில் எதிர்பார்க்கிற வாழ்க்கை வாழ கற்றுக்கொள்ளுங்கள். परमेश्वर जो आपसे चाहता है उसे देने की प्रयास कीजिए। எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு सब நன்றி अपने ताली செலுத்துங்கள். बजाकर परमेश्वर को धन्यवाद कहेंगे। இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே நீ தந்த வாக்குத்தத்த வசனங்களுக்காக உமக்கு நன்றி. பரலோகத்தின் தெய்வம் நீ தந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் தேவன் தந்த வார்த்தைகள் என் பிள்ளைகள் ஒவ்வொரு வாழ்க்கையிலேயே மகிமையான காரியங்களை நடப்பிப்பதாக, மகிமையான காரியங்களை நடப்பிப்பதாக. தேவன் மகிமையான காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வேண்டி ஆவியானவரே உமக்கு நன்றி ஐயா. சுயசித்தம் செய்யாமல் பெயரை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும் என்று விரும்பாமல் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணாமல் ஆவியானவரே உம்முடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வார்த்தை நிறைவேற கர்த்தர் உதவி செய்வீராக. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। परमेश्वर तुझे आनंद से घेरे रखे, पृथ्वी के ऊंचे स्थान तेरा स्वागत करे। परमेश्वर तुझे आनंद से घेरे रखे, पृथ्वी के ऊंचे स्थान तेरा स्वागत करे। स्वर्गीय संपत्ति को वो देता है, आसमानी द्वारों को वो देता है। स्वर्गीय संपत्तियों को देता है, आसमानी द्वारों को वो देता है। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। जो तुमने खोया उसका दुगना पाओगे,
रोकने वाला, टूटेगी जंजीरें, तुझे झगड़े सारे बंधन आज खुल जाएंगे। सफलता को रोकने वाले, टूटेगी जंजीरें, तेरे दर्शन सारे सच हो जाएंगे। लाभदायक दरवाजे तेरे लिए खुल जाएंगे, तेरे दर्शन सारे सच हो जाएंगे। लाभदायक दरवाजे तेरे लिए खुल जाएंगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। जो तुमने खोया उसका दुगना पाओगे, जो तुमने खोया उसका दुगना पाओगे। सूर्य दर्पिता का तुझ पर उदय होगा, मन को तरेशु चंगाई देगा। सूर्य दर्पिता का तुझ पर उदय होगा, मन को तरेशु चंगाई देगा। दुश्मन पैरों के नीचे राख बन जाएंगे, दुष्ट जितने सारे बिजली सा गिर जाएंगे। दुश्मन पैरों के नीचे राख बन जाएंगे, दुष्ट जितने सारे बिजली सा गिर जाएंगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। ऊंची उड़ान भरोगे, ऊंचाई पर रहोगे, इंतजार के दिनों का प्रतिफल तुम पाओगे। जो तुमने खोया उसका दुगना पाओगे, जो तुमने खोया उसका दुगना पाओगे। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனங்களும் परमेश्वर के लोगों को परमेश्वर ने दिया हुआ हर एक प्रतिज्ञा वचन வருஷத்திலே ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு சொந்தமாகும்படியாக इस साल में परमेश्वर के बच्चों के लिए वो स्वीकारा जाने के लिए நம்ம எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனங்களை ஒருவராயிலும் அசட்டை பண்ணாதபடி परमेश्वर के प्रतिज्ञा वचन को कोई भी तुच्छ न समझे, அதை உறுதியாய் பற்றி கொண்டு उसे स्थिर धर लेने के लिए வாழ்க்கையில கர்த்தர் நிறைவேற்றும் போது परमेश्वर जब उनके जीवन में उसे पूरा करेगा, மகிமையும் கனத்தையும் நமக்கென்று எடுத்துக்கொண்டு நம்முடைய சுயமரியாதை பெரிதுபடுத்தும்படியாய் आदर और महिमा अपने लिए न लेते हुए, अपनी मर्यादा न खोजते हुए, கர்த்தருக்கு ஜெயத்தை செலுத்தி परमेश्वर को महिमा देते हुए, ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக परमेश्वर के नाम को महिमा करते हुए நம்ம எல்லாரும் கர்த்தரை सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பழி வாங்குற இருதயம், பழி வாங்கக்கூடிய சுபாவம் நமக்குள்ள இருக்க கூடாது। हमारे अंदर किसी का बदला लेने का स्वभाव न हो। நாம் கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், हम परमेश्वर में हैं, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்। परमेश्वर भी हमारे साथ है। யார் பழி வாங்கணும் என்று நினைத்தாலும் कोई भी यदि बदला लेने का सोचे, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும்। परमेश्वर के बच्चों के विरोध क्रिया करने वाले कोई भी हथियार नाकाम हो जाएगा। அதனால பழி வாங்க நினைக்கிறவர்கள் நினைக்கட்டும், इसलिए जो बदला लेना चाहते हैं वो सोचते रहने दो। கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், परमेश्वर का वचन मेरे जीवन में पूरा होना है ऐसा सोचने वाले, அவைகளுக்கு விலகி கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்க आप उससे दूर होकर परमेश्वर के चरण स्थान में बैठे रहने के लिए, கர்த்தர் கிருபை தரும்படியாக परमेश्वर अनुग्रह देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम सब ஸ்தோத்திரிப்போம்। परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। ஆண்டுடைய நாம மகிமைக்காக கர்த்தருடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகளை परमेश्वर के नाम की महिमा के लिए, बच्चों ने दिए हुए दान के लिए கர்த்தர் அங்கீகரித்து
கொடுத்து ஆசீர்வதித்து அதை பல மடங்காய் திருப்பி கொடுக்க परमेश्वर उसे स्वीकार कर आशीर्वाद करके उनको अधिक गुना पलटा कर देने के लिए எல்லாரும் கர்த்தரை हम ஸ்தோத்திரிங்க. सब परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद 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 धन्यवाद। பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்க. पिता परमेश्वर को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை पुत्र ஸ்தோத்திரிங்க. यीशु मसीह को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிங்க. पवित्र आत्मा जी को धन्यवाद करेंगे। धन्यवाद धन्यवाद धन्यवाद। நல்ல ஆண்டவரே மே துதிக்கிறோம். भला परमेश्वर हम आपको धन्यवाद करते हैं। அந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி. परमेश्वर आपने दिया हुआ इस सुबह के समय के लिए धन्यवाद। சமூகத்துல வந்திருக்கும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. आपके चरण स्थान में आए हुए हर एक बच्चों को आशीष कीजिए। இந்த பிள்ளைகளுக்கு என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்த வசனங்கள் आपने अपने बच्चों के लिए दिया हुआ प्रतिज्ञा वचन பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில அப்படியே நிறைவேறட்டும். वो वैसा ही हर एक के जीवन में पूरा हो जाए प्रभु। பிள்ளைகள் அதற்கு தகுதியுள்ள பாத்திரங்களா இருக்கட்டும். आपके बच्चे उस वचन के पात्र बने। இந்த பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிங்க. प्रभु जी आपके बच्चों के हाथों की कमाई को आशीष कीजिए। பிள்ளைகள் கொடுத்த காணிக்கை நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்து பல மடங்காய் திருப்பி கொடு. प्रभु जी आपके बच्चों ने दिए हुए दान को आशीष कीजिए और उसे कई गुना अधिक पलटा कर दीजिए। நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும். प्रभु जी आपका शुभ नाम महिमा हो जाए। எங்களை தாழ்த்தி உடைய கரங்கள்ல हमें नम्र होकर आपके हाथ में समर्पण करते हैं। ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். उद्धारकर्ता यीशु मसीह के नाम से मांगते प्यारे पिता ஆமென். आमीन। ये मेरे मन योग को धन्य कह, जो कुछ मुझ में उसके पवित्र नाम को धन्य कह। ए मेरे मन यहोवा को धन्य कह, उसके किए किसी उपकार को नहीं भूलना। आमीन। நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் हमारा मसीह यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का प्रेम, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கிய ஸ்நேகம் पवित्र आत्मा जी का अन्योन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. हमारे सबके संग रहे। ஆமென். आमीन। ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया ஹல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். परमेश्वर आप सबको आशीष करे।